ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளட் ஆஃப் யூத். லாஸ்ட் எபிசோட்ல ரெண்டாவது இளவரசர் ஜயச்சுங் ஜயசிட்டிக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஜயசிட்டியோட லீடர் சிங்கா தானே, அதனால சிங்கா தனியா கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆனா என்ன, நீங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்களோட ஊர்ல டோர்னமெண்ட் போயிட்டு இருந்துச்சு, அதனாலதான் உங்களை அதை டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஜயச்சுங்கும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு அர்ஜென்ட் மேட்டரா தான் இங்க வந்தேன், அதனாலதான் உங்ககிட்ட சீக்கிரட்டா நான் வரதா சொல்லியிருந்தேன். சிங்காவும் அப்படி என்ன அர்ஜென்ட் மேட்டர் அப்படின்னு கேக்குறாங்களா. ஜயச்சோவும் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குன்னு உடனே சிங்கா கவர்மெண்ட் ஆர்டர் எப்படின்னா முழங்கால் போட்டு தானே அதை வாங்கணும், சோ எழும்புறாங்களா. அப்ப ஜயச்சோங் சொல்றாங்க, ஐ அம் சோ சாரி, அந்த கவர்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்தது கிடையாது, இது இனி ஒரு ஆளுக்காக வந்ததுன்னு. சிங்காவும் ஓ அப்படியா, அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜயச்சோங் சொல்றாங்க, என்னால அவனை பார்க்க முடியலனா கூட என்னால அவனை தெரிஞ்சுக்க முடியும். அவனை மாதிரி சர்ப்ரைசிங்கா யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஆளை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இங்கேயுமே நான் இப்போ இங்க உள்ள வரதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட்ல அவனோட சர்ப்ரைஸா பார்த்தேன். சோ எனக்கு அவன் யாரு அப்படின்றது தெரியும், அவனை பாக்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சிங்கா சொல்றாங்க, நீங்க வந்திருக்க மேட்டருக்கும் ஜயசிட்டிக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜயச்சுங்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு, நீங்க அவனை உங்களோட ஸ்டூடெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களாமேன்னு. சிங்காவும் நான் அவன்கிட்ட என்னோட ஸ்டூடெண்ட் தான், நீ வரியா அப்படின்னு கேட்டேன். அவனும் முழு மனசே இல்லாம பாதி மனசோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ வரைக்குமே நான் அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லி கொடுக்கவும் இல்ல, அவனுக்கு ஹெல்ப் பண்ணவும் இல்ல. சோ நாங்க ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட் மாதிரி ஆனா ஸ்டூடெண்ட் கிடையாது, மாஸ்டர் மாதிரி ஆனா மாஸ்டர் கிடையாது, அந்த மாதிரி தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஜயச்சோங் சிரிச்சுட்டே சரி ஓகே நான் அவனை பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சிங்காவை நான் அவனை கூப்பிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஊஜி, ஹீரோ, டாங் லியான், ஹீரோயின் 4 பேருமே சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஊஜி சொல்றாங்க, ஏண்டா லைட்டாவாத நீ அவளுக்காக சண்டை போட்டிருக்கலாம்ல, அந்த டியன் பிரதர்ஸ் சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தேடும் போது நீ கடகடன்னு கீழே இறங்கி போயிட்டா. அவ்வளவு அவசரமா கீழே இறங்கி போய் அந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணது எதுக்காக? ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தானே. சோ ஹீரோயின் கிட்ட கொஞ்சமாச்சும் சண்டை போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயினுக்கு கோவம் வந்துருச்சு, நீ இப்படியே பேசிக்கிட்டு உன் வாயை நான் கிழிக்க போறேன்னு உடனே ஊஜி பயந்துகிட்டு தள்ளி போய் ஒளிஞ்சுக்கிட்டு வாயை மூடி வச்சுக்கிறாங்க. இது செம காமெடியா இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, யாருக்கு இவனை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு ஒண்ணு இவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு. டாங்லியானும் ஏய் ஹீரோயின் நீ இந்த மாதிரி பேசக்கூடாது, உனக்கு அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான், அவன் இல்ல அப்படின்னா இந்நேரத்துக்கு வேற ஏதாவது பிரச்சனை போயிருக்கும், சோ நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது மட்டும் இல்லாம மிக்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லு, அவன் மட்டும் இல்ல அப்படின்னா பாதி ஃபைட்ல ஜயசிட்டி வின் பண்ணிருக்காதுன்னு. ஹீரோயினும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னா ஹீரோ தேங்க்ஸ், நான் மிக்ஸுக்கு அப்புறமா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹீரோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால உனக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா, உனக்கு யாரையாவது அடிக்கணும் இல்லனா உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பா உனக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு. ஹீரோ அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோயினுக்கு கஷ்டம் ஆயிடுச்சு, அதனால மூஞ்சி தொங்க போட்டு போய் உட்கார்ந்துக்கிறாங்க. ஓஜியும் பாரு 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 எப்படி பொண்ணுங்க கிட்ட சாஃப்டா பேசணும் கூட இவனுக்கு தெரிய மாட்டேங்குது. டாங்லியான் இவெல்லாம் நம்மளோட ஜூனியர் சீனியர் அப்படின்லாம் சொல்லவே கூடாது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. டாங்லியானும் போதும்டா, இருந்தாலும் அவன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க தானே செய்யறான் அப்படின்னு சொல்ல ஊஜி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏய் ஹீரோயின் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒன்னு அந்த டியன் பிரதர்ஸ் வின் பண்ணும்போது நாங்க யாருமே ஹீரோவை போ அப்படின்னு சொல்லவே இல்ல, அவனாவே உன்னை காப்பாத்துறதுக்காக கீழே இறங்கி வந்தா தெரியுமா அப்படின்னு. ஹீரோயினும் நிஜமாவே வா அப்படின்னு கேக்குறாங்களா. ஊஜியும் ஆமா நான் ஹீரோவுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன், அவன் நீ கல்யாணம் பண்றதுக்கு கரெக்டான ஆளுன்னு. ஹீரோவும் யாருக்குடா உன்னோட அப்ரூவல் தேவை அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஊஜியும் பாரு இவன் எப்பவுமே இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசவே விட மாட்டேங்கிறான், இப்படி பேசிட்டு இருந்தா இவனுக்கு மனுஷன் சப்போர்ட் பண்ணுவானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டாங்லியான் சொல்றாங்க, டியன் பிரதர்ஸ் கடைசியா சண்டைக்கு வந்தானுங்கல்ல, நல்ல வேலை ரெண்டாவது இளவரசர் ஜயச்சோங் வந்தாங்க, அவங்க மட்டும் வரல அப்படின்னா டியன் பிரதர்ஸ் இங்க இருந்து கிளம்பி இருக்கவே மாட்டாங்க, ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும்னு. ஊஜியும் ஆமா அவரு ரொம்பவே கெத்தா வந்து பேசினாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட், எல்லாருமே நம்ம முழங்கால் போட்டோம், ஆனா சிங்கா மட்டும் பாதி தான் முழங்கால் போட்டாங்க, அது எதனால அப்படின்னு கேட்க டாங்லியான் சொல்றாங்க, சிங்கா முழுசா முழங்கால் போட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அவங்க சான்சி சிட்டியோட பாதுகாவலர்கள்ல ஒருத்தவங்க, சோ அவங்க பாதி முழங்கால் போட்டா போதும்னு. ஹீரோயினும் ஏன் அப்பா பாதி முழங்கால் போட்டாங்க சரி, ஆனா இவன் முழங்காலே போடல அப்படின்னு சொல்றாங்களா. அப்பதான் ஓஜியோ ஆமா ஹீரோ நீ முழங்காலே போடல, எதனால அவங்க உன்னை பனிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னு உனக்கு பயமாவே இல்லையான்னு. ஹீரோ சொல்றாங்க, நான் வந்து என்னோட முட்டி ரொம்ப வீக்கா இருந்துச்சு அதனாலதானே. ஓஜியும் பாரு டாங்லியான் இவன் என்னெல்லாம் பொய் சொல்றான் அப்படின்னு, இவன் கிட்ட எல்லாம் பேசி வேஸ்ட் அப்படின்னு உட்கார போயிடுறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க, என்னோட ஹிஸ்டரி அதாவது என்னோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே பண்ணின விஷயங்கள்னால நான் அரசர் முன்னாடி கூட நீல் டவுன் போட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொன்னா நீ நம்புவியான்னு கேட்க ஊஜி ஓ அப்படியா, நீ என்ன சொன்னாலும் நான் நம்பிதானே ஆகணும், அதனால விடு. ஆமா எனக்கு இனி ஒரு டவுட், அந்த ரெண்டாவது இளவரசர் இருக்காங்கல்ல அவங்களோட கண்ணு பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது, உங்க
யாருக்காச்சும் டிஃபரெண்டா தெரிஞ்சுதானு ஹீரோ சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு. ஊஜிக்கு செம ஷாக் ஆகுது. ஹீரோ கண்டினியூ பண்றாங்க. சின்ன வயசுல அவன் வேற யாரோ வச்சிருந்த பிளேட்ல இருந்து கேக்க எடுத்து சாப்பிட்டதுனால அவனோட பார்வை போயிடுச்சு. இதனால அரசர் நிறைய மெடிசனை ட்ரை பண்ணாங்க. ஆனா அவனோட கண்ணு இப்ப வரைக்குமே சரியாகல. அவனால இப்போ நிழல்களை மட்டும் பார்க்க முடியும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு. ஊஜிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓ அப்படியா அப்படின்னு பாவம் போல கேட்டுட்டு இருக்காங்களா. அப்ப இன் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க, உன்னை 2வது இளவரசர் கூப்பிட்டு விட்டுருக்காங்க பேசுறதுக்காக, நீ போ அப்படின்னு. ஹீரோ அமைதியா கிளம்பி போறாங்களா. ஊஜியோ அவங்க எதுக்காக இவனை கூப்பிட்டு விடணும், ஹீரோவுக்கும் 2வது இளவரசருக்கும் பேச வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குன்னு. அதுக்கு இன் சொல்றாங்க, அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் டான்சி சிட்டில படிச்சாங்க, அதனாலதான் அப்படின்னு அமைதியா கிளம்பி போயிடுறாங்களா. ஊஜியோ ஓ அப்படியா, அதனாலதான் 2வது இளவரசருக்கு ஹீரோவை நல்லா தெரிஞ்சிருக்க போல அப்படின்னு. ஹீரோவும் ஒரு இளவரசர் அப்படின்னே தெரியாம அப்பாவியா இருக்காங்க ஊஜி. இந்த பக்கம் ஹீரோ உள்ள போனோடனே நேரா போய் உட்கார்ந்தாச்சு. அப்போ ஜெயச்சும் கேக்குறாங்க, எனக்கு தான் கண்ணு தெரியாது, என்னால உன்னை பார்க்க முடியாது, ஆனா உனக்கு கண்ணு தெரியும் தானே, அப்புறம் என்ன நீ எனக்கு வணக்கம் கூட சொல்லாம போய் உட்கார்ந்துட்டேன்னு. உடனே ஹீரோவும் வணக்கம் 2வது இளவரசரே அப்படின்னு சொல்றாங்களா. ஜெயச்சும் எதுக்காக என்ன இந்த மாதிரி இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்ன நேம சொல்லியே கூப்பிடலான்னு. ஹீரோவும் நான் ஒன்னும் இளவரசர் கிடையாது உங்களை நேம சொல்லி கூப்பிடுறதுக்காக, நான் ஒரு காமனர், நான் எப்படி உங்களை நேம் சொல்லி கூப்பிட முடியும்னு கேக்குறதுக்கு ஜெயச்சும் கேக்குறாங்க, நீ ஒரு காமனர் அப்படின்னா இன்னைக்கு காலையில நான் வந்தப்போ எனக்கு முன்னாடி நீ முழங்கால் போடாம நின்னியே, அதுக்காக நான் உன்னை பனிஷ் பண்ணலாம், அது உனக்கு தெரியும் தானேன்னு. அதுக்கு ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. ஜெயச்சும் வாய் கொஞ்சம் மூடுறியா, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட ஹார்ஷா தான் பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் சாஃப்டா பேசே, அது மட்டும் இல்லாம நீ என்ன சாங்னு கூப்பிடு, எவ்வளவு நாளாச்சு நீ என்ன அந்த மாதிரி கூப்பிட்டேன்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் ஒரு காமனர், என்னோட நேம் ஜெயசி, என்னால ஒரு இளவரசரை நேம சொல்லி எல்லாம் கூப்பிட முடியாதுப்பா அப்படின்னு. ஜெயச்சும் பொறுமையை இழந்துட்டாங்க. அப்படியா நீ ஒரு காமனரா, அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து உனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோ எழுந்திருச்சு போய் நிக்கிறாங்க. ஜெயச்சும் சொல்றாங்க, கவர்மெண்டோட ஆர்டர் இதுதான், அரசர் உன்னை திரும்பவும் டான்சி சிட்டிக்கே கூட்டிட்டு வர சொன்னாங்க, உனக்கு மறுபடியும் பிரின்ஸோட டைட்டில் கொடுக்க போறாங்களா, நீ அங்க வந்த அப்படின்னா மறுபடியும் இளவரசரா நார்மலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் இதை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெயச்சும் ஏண்டா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு என்னால திரும்ப வர முடியாது, அது மட்டும் இல்லாம நான் டான்சி சிட்டில இருந்து வெளியில கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்வாட் மாஸ்டர் என்ன வந்து அட்டாக் பண்ணாங்க, அவங்க வேற யாரும் கிடையாது, பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க தான் உன்னோட டீச்சர்னு சொல்றாங்க. ஜெயச்சும் நீ நம்பறியோ நம்பலையோ, ஆனா நான் அவரை அங்க அனுப்பி வைக்கல அப்படின்னு சொல்றதுக்கு ஹீரோவும் நீ அவரை அனுப்பி வைக்கலன்னு தான் சொல்றியே தவிர அவரு வந்த விஷயம் உனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லலாம், சோ உனக்கு அவரு வருவாரு அப்படின்ற விஷயம் தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீ இருந்திருக்க கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெயச்சும் அப்படின்னா நீ இப்ப இந்த நிலைமையில இருக்குது மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் நீ நினைக்கிறியான்னு. ஹீரோவும் அவன் லாஸ்டா ஒரு அடி அடிச்சான், அந்த அடி அடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன நார்மலா தான் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா லாஸ்டா அவங்க அடிச்ச அடியில என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜி எல்லாத்தையுமே திரும்ப நான் யூஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணணும் அப்படின்னு வேணும்னே தான் என்ன அட்டாக் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஜெயச்சுங்குக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. அதனால நான் இன்னும் 3 நாளைக்கு ஜெய சிட்டில தான் இருக்க போறேன், உனக்கு நான் டைம் கொடுக்குறேன், இந்த 3 நாளையில நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயச்சுங் வெளியில போனோடனே அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, நீங்க எதுக்காக அவன்கிட்ட உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, 3 நாள் டைம் நீங்க அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இப்ப கூட அரசர் கிட்ட போயிட்டு அவன் நீங்க போட்ட கட்டளையே மீறிட்டான், அதனால நம்ம அவனை பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம்ல, எதுக்காக நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. அதுக்கு ஜெயச்சுங் சொல்றாங்க, அவன் ஒண்ணும் எனக்கு எதிரி கிடையாதுன்னு. அசிஸ்டன்டும் ஆனா அந்த கேக் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஜெயச்சுங் அதெல்லாம் பழசு, அப்ப நாங்க சின்ன பிள்ளைங்க அப்படின்னு விட்டுடுறாங்க. சோ இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் லிகானி சிங்கா கூட பேச வந்திருக்காங்க. லிகானி கேக்குறாங்க, 2வது இளவரசர் வந்திருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்டேன், உங்களுக்கு அவன் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான் நானு. சிங்காவும் அவன் எனக்கு பிரச்சனை கொடுக்கறான்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க லிகானி உடனே எழுந்திருச்சு, நான் ஒரு தடவை அரசன் முன்னாடியே வாழை நீட்டிட்டு நின்றுருக்கேன், மறந்துடாதீங்க, எல்லாருமே அந்த நேரத்துல நடுங்கி போயிட்டாங்க, இப்போ அவனோட பையன் வந்திருக்கான், அவன் முன்னாடி வாழை நீட்டுறது ஒண்ணு எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்றாங்களா. சிங்காவும் ஏய் 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 போதும் போதும் நிறுத்து, எனக்கு உன்னோட தேவை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன், ஆனா இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவன் நம்மள எதிர்க்கிறதுக்காகவோ ஜெய சிட்டிக்கு ஏதோ ப்ராப்ளம் கொடுக்கறதுக்காக வரல, அவன் ஒருத்தனை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கான்னு. அதுக்கு லிகானி கேக்குறாங்க, ஜெயச்சும் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்கன்னு. சிங்காவும் அவன் ஒண்ணு இப்ப ஜெயச்சும் கிடையாது, அவன் இப்போ ஜெயசி, அவன் இளவரசரும் கிடையாது, எனக்கு ரொம்ப கிளியரா தெரியல என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஆனா ஜெயச்சும் வரும்போதே கவர்மெண்டோட கட்டளையோட தான் வந்திருக்கான், சோ அவன் ஹீரோவை மீட் பண்ணி ஹீரோ கிட்ட என்ன பேச போறான் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியும், அவன் இங்க இருந்து போகும்போது ஹீரோவை தான் கூட கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறான், இதுக்கு ஹீரோ என்ன பதில் சொல்ல போறான் அப்படின்றது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இது எல்லாத்தையும் வெளியில இருந்து ரூபி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா போனவங்க, ரூபி நீ வெளியில
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. இந்த விஷயம் உள்ள இருக்கவங்களுக்கும் கேட்டுடுச்சு. சோ சிங்கா உள்ளவா ரூபி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரூபி உள்ள போயிட்டு நான் இந்த பக்கமா மெடிசன் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தேன், அப்போ உங்களை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்க பேசிட்டு இருந்ததுனால நான் வெளியில நின்னுட்டேன்னு. சிங்காவும் ஓ அப்படியா, உன்னோட உடம்பு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு ரூபியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்களா. சிங்காவும் நான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்காக உன்னோட அப்பா உன்னை இங்க அனுப்பி வச்சாங்க, ஆனா என்னால உனக்கு பெரிய யூஸ் எல்லாம் இல்ல, ஆனா டாங் சிட்டில ஒரு பெரிய வைத்தியர் இருக்காரு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். சோ டாங்லியா நான் கொஞ்ச நாள் கழிச்சு கூட்டிட்டு போவான், அங்க போயிட்டு உன்னோட மெடிசனை நீ கண்டினியூ பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்றதுக்கு ரூபி தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. லிகானி கேக்குறாங்க இவ ஒட்டு கேட்டாளா என்ன, நம்ம பேசின எல்லாத்தையும் இவ கேட்டிருப்பாளேன்னு. சிங்காவும் அவ கேட்டாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவ தளபதியோட பொண்ணு, ஹீரோ கூட தான் வளர்ந்திருக்கா, அதனால ஹீரோ யாரு என்ன அப்படின்றது எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு. லிகானியும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காம இருக்காங்களேன்னு. சிங்காவும் ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்ததுனால ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லாவே தெரியும், ஹீரோ அவன் யாரு அப்படின்றது யாருக்கும் தெரிய வேண்டாம் நினைச்சான் அப்படின்னா அவனோட முடிவை ரெஸ்பெக்ட் பண்ணி இவளும் அமைதியா இருக்கா அவ்வளவுதான், அதனால இதெல்லாம் பெருசா எடுக்காத அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்ப ரூபி அவங்களோட ரூம்க்கு போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த வழியா ஜயச்சுங் வராங்க. ஜயச்சுங் ஸ்மெல்ல பார்த்துட்டு இந்த ஸ்மெல் கண்டிப்பா ரூபியோட தான் இருக்கணும், ரூபி அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ரூபியும் நிக்கிறாங்க, ஜயச்சுங்குக்கு வணக்கம் வைக்கிறாங்க. அப்ப ஜயச்சுங் கேக்குறாங்க எனக்கு தான் கண்ணு தெரியாது, ஆனா உனக்கு என்ன தெரியும் தானே, நான் உன்னோட ஸ்மெல்ல வச்சுதான் நீ ரூபி அப்படின்றத கண்டுபிடிச்சேன், ஆனா நீ பார்த்தே என்ன யாருன்னு தெரிஞ்சிருக்கனால அப்புறம் எதுக்காக என்கிட்ட பேசாம போற, உனக்கு என்ன தெரியும் தானே கேக்குறதுக்கு ரூபி சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல எல்லாம் மீட் பண்ணிருக்கோம், சோ இப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா, என் கூட உங்களுக்கு பேசுறதுக்கு தோணுமா அப்படின்னு தெரியாதுல்ல, அதனாலதான் நான் கடந்து போயிட்டேன்னு. அதுக்கு ஜயச்சுங்க அது எப்படி உன் கூட என்னால பேசாம இருக்க முடியும், நான் உன் கூட பேசுறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் இங்க வந்திருக்கிறது ஜயச்சுங்க அதாவது என் தம்பி என் கூட கூட்டிட்டு போறதுக்காக தான், ஆனா அவன் ரொம்ப ஸ்டபனா இருக்கான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானு. ரூபியும் ஓ அப்படியா, இதுல நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஜயச்சுங்கும் எனக்கு தெரியும் சின்ன வயசுல இருந்தே நீயும் அவனும் ரொம்ப ஃப்ரெண்டா தான் பழகி இருக்கீங்கன்னு, அதனால நீ அவன் கிட்ட போயிட்டு புரிய வைக்கிறியா, அவனை தான்சி சிட்டிக்கு என் கூட வர சொல்றியா அப்படின்னு கேக்குறதுக்கு ரூபியும் ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மெடிசன் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோட ரூம்க்கு வராங்க. ஆனா என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஹீரோ கிட்ட பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க கட் பண்ண தளபதி அதாவது ரூபியோட அப்பாவை கூப்பிட்டு அரசர் விட்டுருக்காங்க. தளபதியும் என்ன எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அரசர் சொல்றாங்க ஜயச்சூஹி ஜயசிட்டில தான் இருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது, அதனால அவனை கூட்டிட்டு வரதுக்காக நான் ஜயச்சுங்க அனுப்பி வச்சிருந்தேன், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ வரமாட்டா அப்படின்றது, அதனால அவனை நீ கூட்டிட்டு வருவியா, அவனை கூட்டிட்டு வரதுக்கான பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுக்கவா அப்படின்னு கேக்குறதுக்கு தளபதியும் நீங்க என்ன சொன்னாலுமே நான் அதை கேட்டுதானே ஆகணும், கண்டிப்பா நான் அவனை கூட்டிட்டு வர ட்ரை பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுதா, யுனக் எல்லார்கிட்டயுமே பரவிடுச்சு. அப்போ ஸ்ட்ரெஞ்சிங் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட ஒரு யுனக் போய் சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோ கூட்டிட்டு வரதுக்காக அரசர் தளபதியை இப்போ அனுப்பி வச்சிருக்காங்கன்னு. ஷென்ஜிங்கும் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நிறைய யுனக் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எல்லாருமே ரெண்டாவது இளவரசர் ஜயச்சுங்குக்கு தான் ஹெல்ப் பண்ணணும், அவரு தான் அடுத்த அரசரா மாறணும், ஆனா இப்போ இருக்கக்கூடிய அரசர் ஜயச்சுங்கிய கூட்டிட்டு வர சொல்றாங்க, நம்ம இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஷென்ஜிங் சொல்றாங்க அரசர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவரு செய்வாரு, நம்ம அவருக்கு ஆலோசனை மட்டும் தான் சொல்லணும், நீங்க ஜயச்சுங்கிக்கு எதிரா இருக்க கூடாது, அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு இவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க பெரிய யுனக் வராங்க, இங்க என்ன நடக்குது, எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அரசரோட முடிவை எதிர்த்து நம்ம யாருமே எதுவுமே பேசக்கூடாது, அவருக்கு நல்லது எது கெட்டது அது அப்படின்ற விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம், அதனால யாரும் அவரோட முடிவை பத்தி பேசக்கூடாது, இங்க டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகுறது, அதனால எல்லாரும் கலைச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரொம்ப பெரிய நல்லவே மாதிரி, ஆனா அவன் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம். இப்ப எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ரெண்டு யுனக் மட்டும் தான் இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க ஜயச்சிங் கிட்ட கேக்குறாங்க எனக்கு தெரியும் உனக்கு 6வது இளவரசரை முன்னாடி இருந்தே பிடிக்கும் அப்படின்னு, அதனால நீ என்ன முடிவு எடுத்திருப்ப அப்படின்றது எங்களுக்கு தெரியும், நீ ஜயச்சூஹிக்கு தானே ஹெல்ப் பண்ண போறேன்னு. அதுக்கு ஷென்ஜிங் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக முடிவு எடுக்கணும், சின்ன வயசா இருக்கும் போது இளவரசர்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஹாப்பியா தானே வாழ்ந்தாங்க, நம்ம தான் நம்மளோட ஈகோக்காக இவர் தான் அரசரா இருக்கணும்னு அவங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மையை தூண்டி விட்டு இப்ப அவங்களை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்கோம், மத்தபடி அவங்க யாருக்குள்ளயுமே எந்த ஒரு பகை உணர்வுமே இல்லாம தான் இருந்துச்சு அப்படின்னு பாஸ்ட காமிக்கிறாங்க. ஆக்சுவலி பாஸ்ட்ல ரெண்டாவது இளவரசர் ஜயச்சும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப படிப்பாளி, ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப குறும்புக்காரங்க, அதனால நிறைய கேக்க எடுத்துட்டு போயிட்டு ஜயச்சும் கிட்ட அண்ணா எதுக்காக எப்ப பார்த்தாலும் நீ படிச்சுட்டே இருக்க, புக்க கொடு, இதெல்லாத்தையும் நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம், கிச்சன் ஆண்டி எனக்காக நிறைய கேக் செஞ்சு கொடுத்திருக்காங்க, இது நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஜயச்சுங்கும் இப்படியே நீ குறும்புத்தனமா சுத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ டீச்சரோன்னு அடிக்க போறாங்க, அவங்க கொடுத்த ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ண வேண்டாமான்னு. அதுக்கு ஹீரோவும் ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப போரிங், அதனால ஃபர்ஸ்ட் இந்த கேக்க சாப்பிடலாம் அப்படின்னு புக்க வாங்கி வச்சுட்டு கேக்க எடுத்து சாப்பிட போறாங்களா. அப்ப
ஜயச்சோங் சொல்றாங்க, ஏய் இப்பதான் நீ கீழே எல்லாம் தொட்ட, அதனால உன்னோட கை ரொம்ப அழுக்கா இருக்கும், போயிட்டு கையை கழுவிட்டு வா, அதுக்கப்புறமா இந்த கேக்க சாப்பிடலான்னு. ஹீரோ ஓகே அண்ணா அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. ஓடி ஹாப்பியா தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜயச்சோங் அந்த கேக்க எடுத்து சாப்பிட போறாங்களா, ஹீரோக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரியும், அதனால சாப்பிடாத அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு? ஹீரோவுக்கு தான் பாய்சன் வச்சு ஹீரோட கண்ணை குருடாக்குறதுக்காக தான் ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா அதை தெரியாம ஜயச்சோங் சாப்பிட்டு அவனோட கண்ணு குருடா போயிருந்திருக்கும். இப்படிதான் ஜயச்சோங் குருடா இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஹீரோவுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதனால சாப்பிடாத அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல ஊஜி உட்கார்ந்து கேக்க சாப்பிட்டுட்டு இருப்பானா, ஓகே ஓகே நான் சாப்பிடல விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஐயோ அப்படின்னு தலையை தடவிட்டு நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்களா. ஊஜியும் நான் ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்தேன்னு. ஹீரோவும் அது எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன விஷயம் அதை சொல்லு அப்படின்னு கேக்குறதுக்கு, நான் ரூபிய பார்க்க போகணும், என் கூட நீ வருவியா, நான் தனியா போனா அவ ஏதாவது தப்பா நினைப்பாளோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் உன் கூட கூப்பிடுறேன்னு. அதுக்கு ஹீரோவும் ஏன்டா என்கிட்ட கேக்குற, போயிட்டு டாங்லியான் கிட்ட கேளுன்னு. ஓஜியும் அவனுக்கு ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு கிளம்பி போயிட்டான்னு. அப்ப ஹீரோயின் கிட்ட கேளுன்னு சொல்றதுக்கு ஹீரோயின் கிட்ட கேட்டா அவனுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டா, ப்ளீஸ் ஹீரோ வா வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்களா. ஹீரோ வந்து தொலைக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கேக் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடியும், அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஓஜி கேக்க ஓகே அப்படின்னு வாயில எடுத்து வைக்க போறாங்க. இது எல்லாத்தையும் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குமே அப்படின்னு அங்க வச்சுட்டு ஹீரோ கூட நடந்து போறாங்க. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, எதுக்காகடா நீ அவளை பார்க்கணும், இந்த நேரத்துல நம்ம பார்க்க போனோம்னு வச்சுக்கோயே அவளுக்கு டவுட் வராதா, எதுக்காக இவருங்க இந்த நேரத்துல வந்திருக்காருங்க. அதுக்கு ஓஜி சொல்றாங்க, நம்ம தெருவோரமா நடந்து போயிட்டு இருந்தோம், அப்ப நமக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதனால அவகிட்ட போயிட்டு டீ ஏதாவது குடிக்கலாமான்னு கேட்க வந்தோம்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸின்னு ஹீரோவும் அப்படியே நம்பிடுவா பாரு, மூளை இல்லாதவன் கூட நான் ஃப்ரெண்டா இருக்கேனே வந்து தொலை அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரூபி ரொம்ப சோகமாவே இருந்துட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க ஜயச்சோங் அவங்களோட அசிஸ்டன்ட் கூட வராங்க. ஆனா ரூபிக்கு ஃபர்ஸ்ட் அது தெரியவே தெரியாதா. ஜயச்சோங் சொல்றாங்க, இப்படியே பகல் கனவு கண்டுகிட்டே இருந்த அப்படின்னா டீ நாசமா போயிட போகுது, அது ரொம்ப நேரமா கொதிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அது இப்ப ரெடி ஆயிடுச்சுன்னு. ரூபியும் ஐ எம் சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்றாங்க. அதுக்கப்புறமா வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு ஜயச்சோங்க கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு. அதுக்கு ஜயச்சோங் கேக்குறாங்க, நீ ஹீரோ கிட்ட பேசுனியா, ஹீரோ போய் பாத்தியான்னு. ரூபியும் ஆமா நான் அவனை போய் பார்த்தேன் பேசினேன் அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க பார்த்து பேசியிருக்கவே மாட்டாங்க. ஜயச்சோங் கேக்குறாங்க, அவன் இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா என்கிட்ட பிஹேவ் பண்றான், உன்கிட்ட எப்படி அப்படின்னு கேக்குறதுக்கு ரூபி சொல்றாங்க, ஆமா அவன் முன்னாடியை விட நிறையவே டிஃப்ரெண்ட் ஆயிட்டான், முன்னாடி ரொம்ப சத்தம் போட்டு பேசுவான், குறும்புத்தனம் நிறைய பண்ணிட்டே இருப்பான், ஆனா இப்ப ரொம்ப ஸ்லோவா பேச ஆரம்பிச்சிட்டான், யோசிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான், அவனோட குறும்புத்தனம் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டான்னு. ஜயச்சோங் நானும் அது எல்லாத்தையும் நோட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா ஊஜியோட சத்தம் கேக்குது, ரூபி நாங்க இந்த பக்கமா போயிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டே வந்து பார்த்துட்டு, ஐயோ உனக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களா, ஐ எம் சோ சாரி நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு. அதுக்கு ஜயச்சோங்க பரவாயில்ல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட நேம் என்னன்னு கேக்குறாங்க. ஓஜியும் என்னோட நேம் ஓஜி, நான் தண்டர்போல்ட் கிளானை சேர்ந்தவன், லே ஃபேமிலியை சேர்ந்தவன்னு. ஹீரோவும் விட்டா உன்னோட பிறந்த நாள் வரைக்கும் சொல்லிடுவ போல அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அப்ப ஜயச்சோங்க நீயும் இங்கதான் இருக்கியாவா, வந்து உட்காரேன் டீ குடியேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் முடியாது நான் இங்க டீ குடிக்கிறதுக்காக வரல அப்படின்னு தள்ளி நிக்கிறாங்க. இந்த டென்ஷனை புரிஞ்சுக்கிட்ட ரூபியும் என்னோட டீ ரெடி ஆயிடுச்சு, இதை குடிச்சு பாருங்களேன் அப்படின்னு ஊஜிக்கு கொடுக்குறாங்க. ஊஜி அதை குடிச்சு பார்த்துட்டு செம்மையா இருக்குன்னு சொல்றாங்களா. ஜயச்சோங் கேக்குறாங்க, உன்னோட வாய் பொத்து போகலையா, அது அவ்வளவு சூடா இருந்துச்சுன்னு. ஊஜியும் சூடெல்லாம் பரவாயில்ல, ஆக்சுவலி நான் ஃபயர் ஃபியூஷன் டெக்னிக்ல கேர்ஃப்ரீ ஸ்டேஜ்ல இருக்கேன், சோ இந்த சூடெல்லாம் என்ன எதுவுமே செய்யாதுன்னு ஹீரோ சொல்றாங்க. அதுக்காக டீ யாராவது தண்ணி மாதிரி குடிப்பாங்களாடா, டீய பொறுமையா தான் குடிக்கணும், இப்படி தண்ணி மாதிரி குடிக்க கூடாது, அப்படி குடிச்சா எங்க அதோட டேஸ்ட் தெரியும்னு. ஊஜியும் எப்ப பார்த்தாலும் எனக்கு கிண்டல் பண்ணாத, ரூபி எனக்கு இன்னும் கொஞ்சம் டீ குடுக்குறீங்களா அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீயை வாங்கி குடிக்கிறாங்க. இது செம்ம காமெடியா இருக்கு. அப்போ ஜயச்சோங் ஹீரோ கிட்ட திரும்பி நேத்திக்கு ரூபியும் நீயும் மீட் பண்ண அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்றாங்களா. ஊஜிக்கு செம ஷாக் ஆகும், என்னடா நீ எதுக்காகடா ரூபியை நேத்திக்கு மீட் பண்ண, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு பொறாமை தீயில பொங்கி எழும்புறாங்க. ஹீரோ என்ன நான் அவளை மீட் பண்ணேனா அப்படின்னு ரூபியை உத்து பாக்குறாங்களா. ரூபியும் கண்ணாலேயே செய்ய காமிக்கிறாங்க, ஆமான்னு சொல்லுன்னு. ஹீரோவும் ஆமா அவ என்னோட ரூம் பக்கமா கிராஸ் பண்ணி போனா, அதனால நான் கூட டீ குடிக்கிறதுக்காக கூப்பிட்டேன், அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் கிடையாது, நாங்க ரெண்டு பேரும் டான்சி சிட்டியை பத்தி தான் பேசணும்னு. ஜயச்சோங்கும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டே ரூபி கிட்ட நான் உங்ககிட்ட கேட்ட விஷயத்த மறந்துடாது, சரி நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு அவங்களோட அசிஸ்டன்ட கூட்டிட்டு கிளம்பி போறாங்களா. ஆனா அந்த அசிஸ்டன்ட் ஹீரோவை பார்த்து முறைக்கிறாங்க. ஊஜியும் ஹீரோ
எனக்கு என்னமோ ஜெயச்சூங்கோட அசிஸ்டன்ட்டுக்கு உன்னை பிடிக்கல நினைக்கிறேன், இப்படி முறைச்சு பார்த்துட்டு போறாங்கன்னு. ஹீரோவும் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்ப பேச மாத்தணும் அப்படின்றதுக்காக ரூபி ஊஜி கிட்ட கேக்குறாங்க, நீங்க 16 டவர் எப்படி ஏறினீங்க, அந்த கதையை எனக்கு சொல்லுங்களேன்னு. ஊஜியும் ஓகே நான் சொல்லிட்டா போச்சு, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து 5 டவர் ரொம்ப ஈஸியா ஏறிட்டேன், அதுக்கப்புறமா இவங்க கூட சண்டை போட்டேன், அவங்க கிட்ட சண்டை போட்டேன் அப்படின்னு அவங்களோட பெருமை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ரூபியும் ஓ அப்படியா அதெல்லாம் நடந்துச்சா, நீங்க 16 ஃப்ளோர் சண்டை போட்டு ஏறினீங்க, இவன் எப்படி 16வது ஃப்ளோருக்கு வந்தா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறாங்களா. ஹீரோவும் நீங்க 16 ஃப்ளோர் கதையை பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிளம்பலாமா, ஏன் கதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக போறாங்க. ரூபியும் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதானேன்னு. அதுக்கு ஹீரோவும் இல்ல நான் கிளம்பி ஆகணும்னு சொல்றாங்களா. ரூபியும் சரி ஓகே அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க, எப்பவுமே நான் தனியா தான் இருந்துட்டு இருக்கேன், அதனால உங்களுக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா வாங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறேன்னு. ஊஜிக்கு இது போதுமே, ஓகே ஓகே எனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் வரேன் அப்படின்னு ரூபி கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப போகும்போது ஊஜி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே போறாங்க, ஏண்டா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம் தானு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தோம்னு வச்சுக்கோ நீ மூளை இல்லாதவன் அப்படின்னு அவ கண்டுபிடிச்சிருவா. உனக்கு ஆன் ஒரு புக்கு கொடுத்தாங்கல்ல பொண்ணுங்க கிட்ட எப்படி நடக்கிறது அப்படின்னு, அந்த புக்கு நீ படிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்க ஊஜியும் அது ரொம்ப போரிங்கா இருந்துச்சு, அதனால நான் அதை ஓபன் பண்ணி கூட படிக்கலன்னு. ஹீரோவும் ஆமா அதனாலதான் இப்படி இருக்க, இப்படி பேசின அப்படின்னா அவ உன்னை கூடிய சீக்கிரமே விட்டுட்டு போயிடுவாடா, ஒழுங்கா அவகிட்ட எப்படி பேசுறது அப்படின்றத வச்சுட்டு கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஊஜி கேக்குறாங்க என்ன பத்தின விஷயம் எல்லாத்தையும் விட்டுடு, உனக்கு என்னாச்சு, நேத்தைக்கு ஜெயச்சூங் உனக்கு கூட தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு விட்டாங்கல்ல, எதை பத்தி பேசினாங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நாங்க 2 பேரும் டான்சி சிட்டியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், வேற எதுவும் கிடையாதுன்னு. அதுக்கு ஊஜி கேக்குறாங்க எப்ப பார்த்தாலும் நீ டான்சி சிட்டி அப்படின்ற நேம சொன்ன உடனே ரொம்ப கோபமா பேச மாத்தின மாதிரி எனக்கு தோணுது, உனக்கு டான்சி சிட்டியை பிடிக்காதா, டான்சி சிட்டி உன்னை என்னதான் பண்ணுச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாங்க நான் டான்சி சிட்டில தான் பிறந்து வளர்ந்தேன், அது என்னோட வீடுன்னு சொல்றாங்களா. ஊஜியும் ஓ அப்படியா, அப்படின்னா நீ கண்டிப்பா ஒரு நாள் டான்சி சிட்டிக்கு திரும்பி போயாகணும் இல்ல, மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல நம்ம எங்கதான் சுத்தி தெரிஞ்சாலும் கடைசியா நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும், அதுதானே கரெக்டா இருக்கும்னு. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஆமா டான்சி சிட்டி தான் என்னோட வீடு, ஆனா கண்டிப்பா நான் என்னோட வீட்டுக்கு திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஊஜிக்கு ஏன் எதுக்காக இவன் இப்படி பேசுறான் அப்படின்றது புரியல. இங்க கட் பண்ணா சிங்கா அவங்களோட டோக்கனை கையில வச்சு பாத்துட்டு இருக்காங்க. இந்த டோக்கன் தான் வார்டமைன் டோக்கன், சிங்காவும் ஒரு பாதுகாவலர்ல அதுக்கான ரெப்ரசன்டேட்டிங் தான் இது. அதை வச்சு பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் உள்ள வந்து அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்காவும் என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க போல, இந்த டோர்னமெண்ட்ல நீ வின்னானதை நினைச்சு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லான்னு. அதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆமா ஹீரோ மட்டும் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நம்ம வின் பண்ணிருக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு சிங்காவும் ஆமா ஆமா அவன் யாருமே இல்ல அப்படின்றப்போ கரெக்டா கீழே இறங்கி வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணான், ஒருவேளை அவனோட மனசுல உன் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குமோ அதனாலதான் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணானோ அப்படின்னு கேட்க ஹீரோயின் பிளஷ் பண்ணிட்டு அப்பா அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. சிங்காவும் என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா, நீ இப்ப எதுக்காக பிளஷ் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கும் ஹீரோ மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிடாத அப்படின்னு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய டோக்கனை பாத்துட்டாங்களா. அப்பா இது என்னது, இது எனக்கு அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்காவும் நல்லா பேச்ச மாத்திரடி, ஆமா ஆமா இது உனக்கு தான், என்னோடது எப்போவே உனக்கு தானே சொந்தமாகும்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ஓ அப்படியா இந்த டோக்கன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு கேக்குறாங்களா. சிங்கா சொல்றாங்க இந்த டோக்கன் சிம்பிளான விஷயம் கிடையாது, இந்த டோக்கன்னால நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உனக்கு வரும், 6வது இளவரசர் இருக்காங்கல்ல அவங்கள நாங்க பாதுகாப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம், அதனால நீயும் அவரை பாதுகாக்கணும், இந்த டோக்கன் ஓகேல வந்துருச்சுன்னா சோ எனக்கு அப்புறமா இந்த டோக்கன் உனக்கு தான் வரணும், அதனால நான் உனக்கு இதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு. ஹீரோயின் சொல்றாங்க அப்படின்னா எனக்கு ஒண்ணு இந்த டோக்கன் வேண்டான்னு. சிங்காவும் ஏன் அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு 6வது இளவரசர் யாரு என்ன அப்படின்றதே தெரியாது, யாரு என்னன்னு தெரியாதவன பாதுகாக்கிறதுக்காக நான் ஏன் உயிரெல்லாம் பணயம் வைக்க மாட்டேன், டான்சி சிட்டிக்கும் உங்களுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீங்க இத்தனை வருஷம் ஆகி நான் பிறந்ததுக்கு அப்புறமா இப்ப வரைக்குமே டான்சி சிட்டிக்கு ஒரு நாள் கூட போனது கிடையாது, அதுல இருந்தே எனக்கு புரிய வருது உங்களுக்கு டான்சி சிட்டியை பிடிக்காதுன்னு. சோ அங்க இருக்கக்கூடிய 6வது இளவரசரை நான் எதுக்காக பாதுகாக்கணும், எனக்கு ஒண்ணு இந்த டோக்கன் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு கிளம்பி போயிடுறாங்க. சிங்காவும் 6வது இளவரசர் ஹீரோ தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுன்னா நீ இப்படி பேச மாட்டே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஹீரோ கூப்பிட்டு விடுறாங்க. ஹீரோ கிட்ட கேக்குறாங்க அரசரோட கட்டளையை நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தானே அவர் இங்க 3 நாளைக்கு ஸ்டே பண்ணிருக்காருன்னு. ஹீரோவும் அவங்க போன் சொன்னோடனே போறதுக்கும் திரும்பி வா அப்படின்னு கூப்பிட்டோடனே போறதுக்கும் நான் ஒன்னும் அவங்களோட பொம்மை கிடையாதுன்னு. சிங்காவும் நான் ஒன்னும் பொம்மை மாதிரி இருக்க சொல்லல, ஆனா நீங்க இருந்து போன அப்படின்னா நிறைய விஷயங்கள் சரியாகும், நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும் சொல்றாங்க. ஹீரோவும் நீங்க என்ன ஜெயச்சூங்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா, என்ன போக சொல்றதுக்காக கட்டாயப்படுத்த வந்திருக்கீங்களா அப்படின்னு
கேக்குறதுக்கு சிங்காவும் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தலாம் மாட்டேன், ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்றத உன்கிட்ட சொல்ல வந்தேன், அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாது, உன்னோட முடிவை நீ தான் எடுக்கணும், ஆனா நீ போன அப்படின்னா நிறைய விஷயம் சால்வ் ஆகும், அந்த விஷயத்த உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போக போறாங்க. அப்போ ஒரு நிமிஷம் நின்று ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, என் பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு. ஹீரோவுக்கு பக்கனாவது, என்னடா இவர் இப்படி கேட்காரு அப்படின்னு. அதனால என்ன சொல்லுன்னு தெரியாம அவ உங்ககிட்ட இருந்து ஈட்டி வித்தையை நல்லா கத்துக்கிட்டு இருக்கா, அவ நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் நல்லா பண்றா அப்படின்னு சொல்றாங்களா. சிங்காவும் நான் அவளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி கேட்கல, அது அவ நல்லா பண்றா அப்படின்றது எனக்கு தெரியாம இருக்குமா, நான் அவளோட பர்சனாலிட்டி பத்தி கேட்டேன், அவளோட லுக், அவ பாக்குறதுக்கு அழகா இருக்காளா, எந்த மாதிரி அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவ நல்லாதான் இருக்கா பாக்குறதுக்கு, அவளோட அம்மா மாதிரி அவ அழகா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சிங்காவும் அப்படின்னா அவளோட பர்சனாலிட்டி அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவ ரொம்ப யூனிக்கான கேரக்டர், எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது அவகிட்ட ஏதோ ஒரு தனித்துவம் ஸ்பெஷாலிட்டி இருந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு. சிங்காவும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவுக்கு ஐயோ இவர் கண்டுபிடிச்சிட்டாரா என்ன ஹீரோயினுக்கு நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தானே யோசிச்சுட்டு இருக்காங்க. இது செம்ம காமெடியா இருக்கு. அப்பா பொண்ணையும் ஹீரோவையும் கிண்டல் பண்றத பாக்கும்போது இப்ப ஹீரோ என்ன பண்றது என்ன முடிவெடுக்கிறது அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அப்ப அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஆன்ஷியை மீட் பண்றாங்க. ஆன்ஷி கிட்ட கேக்குறாங்க, எப்படிடா எனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் கரெக்டா என்ன தேடி நீ வந்துடுறேன்னு. அதுக்கு ஆன்ஷி சொல்றாங்க, ஏன்னா நீ எப்பவுமே பிரச்சனையில இருக்கும்போது என்னதான் யோசிக்கிற, அதனாலதான் கிண்டல் பண்றாங்க. அதுக்கு ஹீரோவும் இப்ப என்னோட பிரச்சனை என்ன அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு கேட்க ஆன்ஷி சொல்றாங்க, நீ முடிவெடுக்க தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நிறைய பேர் இந்த உலகத்துல ஒரு ஆள் ஒண்ணு இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த வழியா தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நமக்கு கரெக்டா இருக்குமோன்னு தோணி அந்த பக்கமாவே நடந்து போவாங்க. ஆனா நீ அந்த மாதிரி கிடையாது, உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதுதான் இப்ப வரைக்குமே நீ கேட்டுட்டு இருக்க. சோ இதுல நீ கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு எதுவுமே கிடையாது, உனக்கு என்ன வேணும் அப்படின்றது உனக்கே தெரியும், அதை நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ கேக்குறாங்க, அது எப்படிடா எப்ப பார்த்தாலும் என்னோட பிரச்சனைக்கு கரெக்டான சொல்யூஷனோட நீ மட்டும் நான் வரேன்னு. அதுக்கு ஆன்ஷி சிரிச்சுட்டு, சரி இப்போ உன்னோட பிரச்சனை சரியாயிடுச்சா, உனக்கு என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுதானு. ஹீரோவும் நல்லாவே தெரிஞ்சது, கிளம்பு அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. இது செம காமெடியா இருக்கு. கனவுல கூட ஹீரோவும் ஆன்ஷியும் இந்த மாதிரி தான் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 3 நாள் முடிஞ்சு போயிடுச்சு. சோ சிங்கா கிட்ட ஜயச்சோங் பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப ஜயச்சோங் சிங்கா கிட்ட கேக்குறாங்க, நீங்க தான்சி சிட்டிக்கு வந்ததே கிடையாது இப்பெல்லாம், சோ நீங்க எதுக்காக வராம இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு தடவை அப்பாவை பார்த்துட்டு போகலாம்லான்னு. அதுக்கு சிங்கா சொல்றாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ எதை பார்த்து எந்த கதையை கேட்டு எதை நம்புற அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் என்னைக்குமே உன் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணதே கிடையாதுன்னு. ஜயச்சோங்குக்கு செம ஷாக் ஆகுது, என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்களா. சிங்கா கண்டினியூ பண்றாங்க, நான் உன்னோட அங்கிள் ரெஃபலுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன், நாங்க தான்சி சிட்டிக்காக சண்டை போட்டோம்ல அது எல்லாமே உன்னோட அங்கிள் ரெஃபலுக்காக தான், ஆக்சுவலி அவரை தான் நாங்க அரசராக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், ஆனா அங்கிள் ரெஃபல் தான் உன்னோட அப்பாவை அரசனா மாத்தினாரு. சோ இப்போ உன்னோட குவெஸ்டினுக்கு நான் பதில் சொல்லாமலேயே உனக்கு நான் எதுக்காக தான்சி சிட்டிக்கு வராம இருக்கேன் அப்படின்றதுக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் லீடரா இருக்கக்கூடியது ஜய சிட்டிக்கு, ஜய சிட்டி தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஜயச்சோங் கேக்குறாங்க, அப்படின்னா நீங்க 6வது இளவரசருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு. அதாவது ரெஃபலுக்கு சப்போர்ட் பண்ணா டைரக்டா ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனாலதான் இந்த மாதிரி கேக்குறாங்களா. அதுக்கு சிங்கா சொல்றாங்க, நான் ஜயசிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோவோட காமனர் நேம் சொல்றாங்க. இதனால ஜயச்சோங்குக்கு புரிஞ்சிருச்சு இவங்க ஹீரோவுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்கன்னு. அதுக்கப்புறமா என்ன, ஹீரோ கிட்ட போயிட்டு 3 நாள் ஆயிடுச்சு உன்னோட முடிவென்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் 3 நாள் ஆயிடுச்சா, அப்புறம் நீங்க இருந்துட்டு இருக்க, கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஜயச்சோங்குக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு, ஹீரோ நீ என் கூட வந்துரு அதுதான் கரெக்டா இருக்கும்னு. அதுக்கு ஹீரோவும் நான் வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜயச்சோங்கும் ஏண்டா வரமாட்டேன், இங்க நீ இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலா அரண்மனைக்கு வந்தன்னு வச்சுக்கோ, நீ கேக்குற எல்லாமே உனக்கு கிடைக்கும், நீ எல்லாமே பண்ணலாம், உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே பண்ணலாம், நிறைய பெரிய ஆட்களை வச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை திரும்ப கொண்டு வரதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். சோ நீ வந்த அப்படின்னா உனக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு பெனிஃபிட் இருக்கு, அதே மாதிரி நான் வந்தேன் அப்படின்னா அங்கிள் ரெஃபல் தப்பு பண்ணாங்க, அவங்க ஒரு தேச துரோகி அப்படின்றத நான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும், என்னைக்குமே நான் அங்கிள் ஒரு தேச துரோகி அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டேன், சோ நான் தான்சி சிட்டிக்கு வரவே மாட்டேன், நீங்க வந்து கிளம்பு அப்படின்றாங்க. அதுக்கு ஜயச்சோங்கும், அப்படியெல்லாம் என்னால உன்னை இங்க இருந்து விட்டுட்டு போக முடியாது, அசிஸ்டன்ட் அவன் கூட சண்டை போட்டு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அந்த பக்கம் தள்ளி போறாங்களா. அப்போ அசிஸ்டன்ட் அடிக்கிறதுக்காக வராங்க, ஆனா அங்க நடுவுல நம்மளோட ஹீரோயின் வந்துடுறாங்க.
ஹீரோயின் சொல்றாங்க என்ன தாண்டி தான் நீ ஹீரோவை அட்டாக் பண்ண முடியும்னு. ஜெயச்சோங்கும் அப்படின்னா இவ்வளவு அடி அப்படின்னு சொல்றாங்க. சோ அசிஸ்டன்டும் ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்ப அசிஸ்டன்ட் ஹீரோயினை குத்துற மாதிரி வாள் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்க்கக்கூடிய ஹீரோ நடுவுல வந்துட்டாங்க. சோ ஹீரோவோட தோள் மேல வாள் குத்திடுது, ரத்தம் வருது. உடனே ஜெயச்சோங்கும் வா அசிஸ்டன்ட் இங்க இருந்து போகலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அசிஸ்டன்டும் எதுக்காக நீங்க என்ன நிப்பாட்ட சொன்னீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஜெயச்சோங் சொல்றாங்க நான் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் அவனை எப்படியாவது தான்சி சிட்டிக்கு கூட்டிட்டு வந்துருவேன்னு. ஆனா அவன் வரல அப்படின்னு சொன்ன விஷயத்த நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னா அவர் என் மேல கோவப்படுவாரு. எதுக்காக நீ அவனை கம்பல் பண்ணல அப்படின்னு. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒன்னு அவன் கூட சண்டை போட சொல்லி அவனோட லைஃபையே ரிஸ்க் எடுத்து அவன் செத்தாலும் வரமாட்டேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணான் அப்படின்னு சொன்னா அப்பா கண்டிப்பா இந்த விஷயத்துல அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க மாட்டாரு. எனக்குமே இவன் என் கூட தான்சி சிட்டிக்கு வர வேண்டாம், அதனாலதான் உன்னை இந்த மாதிரி பண்ண சொன்னேன்னு. அசிஸ்டனும் எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஜெயச்சோங் சொல்றாங்க நான் சின்ன வயசுல இருந்தே எல்லா இளவரசர்களுக்காகவும் தான் வாழ்ந்திருக்கேன். ஆனா நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறமா செல்ஃபிஷா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கும் அரசராகணும் அப்படின்ற ஆசை இருக்காதா? இத்தனை வருஷங்களா கண்ணு தெரியாம இருந்துட்டேன், அப்படியே இருக்க மாட்டேன்ல. நான் இப்ப என் கூட ஹீரோ வந்தான் அப்படின்னா கண்டிப்பா என்னோட அப்பா ஹீரோவை தான் அடுத்த அரசர் ஆக்குவாங்க. எனக்கு அது வேண்டாம், நான் அரசராகணும் அப்படின்னா ஹீரோ அங்க வரக்கூடாது. அதனால இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஊருக்கு கிளம்பி போறாங்க. பாத்தீங்களா ஜெயச்சோங்கோட மனசுலயும் செல்ஃபிஷ் இருக்கு. சோ ஊருக்கு ஜெயச்சோங் கிளம்பும் போது சிங்காவே போயிட்டு பர்சனலா வழி அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த சிட்டி எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்க ஜெயச்சோங்கும் ஆமா நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்களா. அப்ப அசிஸ்டன்ட் கேக்குறாங்க நம்ம டைரக்டா தான்சி சிட்டிக்கு தான் போகணுமான்னு. அதுக்கு ஜெயச்சோங்கும் தான்சி சிட்டிக்கு வந்தான் ஊசாங் சிட்டிக்கு வண்டியை விட அப்படின்னு ஊசாங் சிட்டிக்கு கிளம்பி போறாங்க. சோ ஏதோ ஒண்ணு இவங்க பிளான் பண்ணி தான் வராங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. இங்க கட் பண்ணா நம்ம ஆன்ஷியை காமிக்கிறாங்க. ஆன்ஷி கிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க உங்களை பாக்குறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்காங்க, போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்கன்னு. அதனால ஆன்ஷியும் யாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு நீங்க என்ன பாக்குறதுக்காக வந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன்னு. அதுக்கு வந்தவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தா மிஸ்டீரியஸ் மேன் சொல்றான் ஆமா உன்னை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கேன்னு. ஆன்ஷியும் வந்தாச்சுல பார்த்தாச்சுல கிளம்பு அப்படின்னு கிண்டல் பண்றாங்களா. அதுக்கு மிஸ்டீரியஸ் மேனும் வந்தா பார்த்தா போகலாம் முடியாது, பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசினாதான் அவங்கள பார்த்ததுக்கு சமம். அதனால நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னா உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு. ஆன்ஷியும் ஓ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா, சரி ஓகே என்னோட நேம் என்ன அப்படின்றது உனக்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு மிஸ்டீரியஸ் மேனும் ஓ ஜின் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ஷியும் சரி ஓகே வா அப்படின்னு மேல கூப்பிட்டு வச்சு டீ குடுக்குறாங்க. அப்ப ஆன்ஷி அங்க நிக்கக்கூடிய மிங்சுவ கவனிக்கிறாங்க. நான் இவரை ஒரு தடவை மீட் பண்ணிருக்கேன், ஆனா இப்ப பாக்கும்போது அவனுக்கு அவன் யாரு அப்படின்றதே ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கு, ஏதோ ஹிப்னடைஸ் ஆன மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு மிஸ்டீரியஸ் மேன் சொல்றாங்க ஒரு இடத்துல நான் இவனையும் இவனோட கூட்டாளி யூஜியையும் பார்த்தேன். ரெண்டு பேருமே உயிருக்கு போராடக்கூடிய நிலைமையில இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கேட்டாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரோட உயிரை நான் காப்பாத்தினேன்னு சொல்றாங்களா. ஆன்ஷியும் அதுக்கும் இவன் எல்லாத்தையும் மறந்த மாதிரி இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்க மிஸ்டீரியஸ் மேன் சொல்றான் நம்ம என்ன பண்ணாலுமே அதுக்கு பிரயோஜனம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமே. இவன் யூஜி பொண்ணை காப்பாத்த சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால நான் அவங்க ரெண்டு பேரையுமே காப்பாத்தி அவளுக்கு விடுதலை கொடுத்தேன் அப்படின்னா இவன் எனக்கு என்னோட கட்டுப்பாட்டுல எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். இவன் ஒத்துக்கிட்டான், அதனால என் கூட இப்ப இருக்கான், அவ்வளவுதான் அப்படின்றாங்களா. ஆன்ஷியும் ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மிஸ்டீரியஸ் மேன் கேக்குறான் நான் யாரு என்ன அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியுமான்னு. ஆன்ஷியும் ரொம்ப நல்லாவே தெரியுமே, நீ 7வது இளவரசன் ஜயயு. இத்தனை வருஷங்கள்ல உன்னோட பவர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடமுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தை நீ கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க கரெக்டா அப்படின்னு. யூவும் ஆமா ரொம்ப கரெக்டா சொல்லிட்ட. ஆனா அதே மாதிரி தான் நானும் உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா என்னோட இமேஜினேஷனே கடக்கிற அளவுக்கு நீ நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம டியான்வா சிட்டியை கொஞ்சம் மாசத்திலேயே ஃபுல் கண்ட்ரோல்ல நீ எடுத்திருக்க. அதனாலதான் உன் கூட டீல் பேசுறதுக்காக நான் 1000 மைல் கடந்து வந்திருக்கேன்னு சொல்ல. ஆன்ஷு என் கூட நீ டீல் பேச போறியா, நான் எதுக்காக உன் கூட டீலுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு கேட்க யூ ஏன்னா என்னோட சர்நேம் ஜயோ ஆனா என் அம்மாவோட சர்நேம் ஈ அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஆன்ஷிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஆன்ஷி எழுந்திருச்சு சொல்றாங்க நான் இப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன், எனக்கு என்னோட அம்மாவோட சர்நேம் மட்டும் தான் ஞாபகம் இருக்கே தவிர அவங்களோட நேம் ஞாபகம் இல்லைன்னு. யோ உடனே ஜூன் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்ஷியும் ஆனா இந்த நேம கேட்டா கூட எனக்கு எதுவும் ஞாபகம் வந்த மாதிரி தெரியலையே, அவங்களுக்கே அவங்களோட நேம கேட்டா ஞாபகம் வருமோ என்னமோ, அவங்கள வேற ஏதாவது ஐடென்டிட்டி வச்சு எல்லாரும் கூப்பிடுவாங்களா என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு யோ ஆமா அரசரோட 2வது ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோடனே ஓ அப்படியா இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, அப்படின்னா நீ என்னோட ஹாஃப் பிரதர் தானே அப்படின்னு கேட்க யூ சொல்றாங்க ஆமா ஈடிங்ஷி என்னோட அம்மாவை கடத்திட்டு போகும்போது நான் அவங்களுக்கு பிறந்திருந்தேன், உன்னை விட நான் 2 வயசு மூத்தவை, நீ என்ன அண்ணான்னு கூப்பிடணும்னு. ஆன்ஷியும் ஓ அப்படின்னா நான் இங்க டிஸ்அட்வான்டேஜ்ல தான் இருக்கேன், சரி அப்புறம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. யூ அப்புறம் என்னவா நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களா. ஆன்ஷியும் நம்ம
நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா நம்ம 2 பேரோட அப்பா வேற வேற. என் அப்பாவோட சாவுக்கு காரணமே உன் அப்பா தான். அது மட்டும் இல்லாம என் அம்மாவை வலுக்கட்டாயமா இங்க இருந்து கூட்டிட்டு போனதும் உன் அப்பா தான். நீ ரொம்ப லக்கி தெரியுமா? இத்தனை விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நான் உன்னை இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேனே, நீ எவ்வளவு லக்கின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்லனா இந்நேரத்துக்கு நான் உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டிருப்பேன். அது மட்டும் இல்லாம உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்டே வந்து டீல் பேசுறதுக்காக வரியா? அதுவும் எதுக்காக? எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? அரசரோட பதவி உனக்கு வேணும் அப்படின்றதுக்காக தானே. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு யூ எழுந்திருச்சு வந்து அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அதனால அடுத்த அரசரை அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. என்னோட ஃபேமிலி முதல்ல ஷேடோ கிளான தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. ஆனா ரெஃபல் உயிரோடு இருக்கும் போதே ஷேடோ கிளான பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்களை பாதுகாக்கிறதுக்கு டான்சி சிட்டில யாருமே இல்லாம போயிட்டாங்க. என்னோட அம்மாவை ஈடிங்ஷி கடத்திட்டு போனதுனால எல்லாருமே என் அம்மாவை தர குறைவா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னையுமே எல்லாருமே டவுனா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும்னு. ஆன்ஷியும் ரொம்ப ஓவரா நடிக்காத சரியா? ஏன் முன்னாடி இந்த மாதிரி நடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. எனக்கு ஞாபகம் இருக்கிறது வரைக்கும் அம்மாவுக்கு ஒரு காவலாளி இருந்தாங்க. அவங்களோட நேம் கியூ. அது மட்டும் இல்லாம அம்மாவை அவங்க ரொம்ப டீப்பா வேற ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரு இப்போ முலாங் சிட்டில இருக்காங்க. டாப் 5 ஸ்வாட் மாஸ்டர்ல அவங்களும் ஒருத்தவங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஞாபகம் இருக்கிறது வரைக்கும் உன்னோட காட் ஃபாதரும் அவரு தானே அப்படின்னு கேக்குறாங்களா? யூவும் நம்மளோட காட்ஃபாதர்னு ஆன்ஷிக்கு கோவம் வந்துருச்சு. நம்மளோட காட்ஃபாதரா? நீ யோசிச்சு சுய நினைவோடு தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு யூ சொல்றாங்க, ஆமா ஈடிங்ஷி என்னோட அம்மாவை கடத்திட்டு போறதுனால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்றது உனக்கு தெரியுமா? என்ன எல்லாருமே கேவலமா பார்த்தாங்க. அதனால அப்படி என்ன பார்த்தவங்க எல்லாரோட மூஞ்சிலையும் கரிய பூசுறதுக்காக நான் ஒரு பவர்ஃபுல் பர்சனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஆன்ஷியும் நீ என்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்தல்ல, இது சரியான முடிவே கிடையாது. எனக்கும் இடையில ஒரு நல்ல மெமரிஸ் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம 2 பேரும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணியே பேசியிருக்கோம். ஆனா ஒரு விஷயம், என்னால அரசராக முடியாது. ஆனா என்னால ஒருத்தரை அரசராக முடியும் அப்படின்னா அந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. சோ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. யூக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆனா ஆன்ஷி சொல்ற வார்த்தைகளை கேட்டு பாருங்க. யாராச்சும் ஒரு ஆளை என்னால அரசராக முடிஞ்சதுன்னா எனக்கு சந்தோஷம் சொல்றாங்களே தவிர நான் ஒன்னு அரசராக்குவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. யூக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் கேட்கும் போது. அதுக்கப்புறமா ஆன்ஷி சொல்றாங்க, இந்த உலகத்திலே என்னோட ரத்த சொந்தம் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடியது நீங்க 2 பேர் மட்டும்தான். அதனால நீங்க 2 பேரும் உயிரோடு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் நல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒத்துக்கிறேன். உன்னை யாருமே சாகடிக்க நான் விட மாட்டேன் அப்படின்றாங்க. அடுத்த செகண்டே யூவும் அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் இப்ப இமீடியட்டா தேவை, நீ பண்றியான்னு. ஆன்ஷியூ இப்பதான் நம்ம 2 பேரும் டீலிங்கே பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள நீ எனக்கு வேலை வச்சிட்டியா அப்படின்னு கேட்க யூவும், ஏன்னா இது ரொம்பவே அர்ஜென்டான மேட்டர். 2வது இளவரசர் ஜயச்சோங் இருக்கான்ல, அவன் அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் இப்போ ஊசாங் சிட்டியை விசிட் பண்றதுக்காக போயிருக்கான். எனக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணா போதும். அவனை எப்படியாவது கடத்தி கொண்டு வந்து உன்னோட இடத்துல வச்சுக்கோ, இல்லனா கொண்டு போட்டுரு. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆனா அவனை நீ என்னோட வழியில வரவிட கூடாது. அதை மட்டும் பண்ண, வேற எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஆன்ஷி கேக்குறாங்க. அவனோட சர்நேமும் ஜயோவா என்ன அப்படின்னு யூவும் ஆமான்னு சொல்றாங்களா? ஆன்ஷியும் ஜயச்சோங் ஜயசி இந்த 2மே ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறதுக்கு யூ சொல்றாங்க, அவனை உனக்கு நல்லாவே தெரியும்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸோ அப்படின்னு கேட்க ஆன்ஷியும் ஆமா க்ளோஸ் தான், அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அவன் மட்டும் கிடையாது, அவன் கூட இன்னொருத்தனும் இருக்கான். 2 பேருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீ சொல்ற மாதிரி உனக்கு தேவையான வேலையை நான் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா நான் ஒரு கண்டிஷன் போடுவேன், அதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா எனக்கு ஓகேன்னு. யூ உடனே சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்ஷியும் ஜயசிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவன் மேல யாருமே கை வைக்க கூடாது, அவன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜயசியை யாரும் கொலை பண்ண கூடாது அப்படின்றதா இவங்களோட ஒரே ஒரு கண்டிஷனா இருக்குது. யூவும் ஓகே அப்படின்னு உடனே ஒத்துக்கிறான். ஆன்ஷி அதுக்கப்புறமா மிங்சுவை பார்த்துட்டு இனியொரு விஷயம், நான் இவ்வளவு வேலைகளை செய்யணும் அப்படின்னா டியான்பா சிட்டில இருந்து டான்சி சிட்டிக்கு போகணும். அந்த வழியில எனக்கு நிறைய பிரச்சனை வரும். அப்ப என் கூட இருக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் எனக்கு தேவை, அதனால இவனை எனக்கு கொடுன்னு. யோ நீ அவனையா கேக்குற அப்படின்னு கேட்க ஆன்ஷியும் ஆமா இதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருக்கோம். சோ இவன் என் கூட இருந்தான் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்களா. யூ சரி ஓகே எடுத்துக்கோ அவனை, அவன் நீ சொல்ற எல்லாத்துக்குமே நீ கீழ்படிமா அப்படின்னு சொல்லிட்டு மிங்சுவை ஆன்ஷிக்கு கொடுத்துடுறாங்க. ஆன்ஷியும் சிரிச்சுட்டு சரி டான்சி சிட்டில நான் உன்னை வந்து மீட் பண்றேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் மறந்துடாத, ஜயசிக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அவன் உயிரோடு இருக்கணும் அப்படின்றாங்க. யூவும் ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயாச்சு. இந்த பக்கம் சிங்காவும் சாங்லியானும் ஹீரோ பாக்குறதுக்காக வந்திருக்காங்களா. ஹீரோவும் அவன் கிளம்பியாச்சா அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்கா ஆமா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சீக்கிரமாவே அவன் கிளம்பி போயிட்டானு. ஹீரோவும் நீங்க உங்க பொண்ணை என்னோட ரூமுக்கு அனுப்பி வச்சது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால தானே அப்படின்னு கேக்குறதுக்கு
சிங்காவும் ஆமா சில விஷயங்கள்ல ரத்த சிந்தனா மட்டும்தான் நம்மளால அந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நானே வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். ஆனா நான் வந்தா பிரச்சனை பெருசாயிடும் அப்படின்றதுக்காக தான் என்னோட பொண்ணை நான் அனுப்பி வச்சேன். பாரு இப்ப அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான் தானேன்னு. சாங்லியானும் ஹீரோ உனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம், உனக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க ஹீரோவும் பரவாயில்ல அது சின்ன கட் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சிங்கா சாங்லியான் கிட்ட திரும்பி நாளைக்கு நீ ரூபிய டாங் கிளானுக்கு கூட்டிட்டு போ, அங்க யாரோ ஒரு ஆள் வராங்களா, அவங்க பெரிய டாக்டரா, சோ ரூபிய நீ அங்க கூட்டிட்டு போவியா, டாங் கிளான்ல இருந்து எனக்கு லெட்டர் வந்துச்சுன்னு. சாங்லியானும் ஓகே அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்போ ஊஜி வராங்க. நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சாங்லியான் ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன்டா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஊஜி சொல்றாங்க நான் நாளைக்கு லேக் கிளானுக்கு போக போறேன், அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, காம்படிஷன் கூட நடக்குது, அதுல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு. சாங்லியானும் ஐயோ அந்த விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன், நீ லேக் கிளானுக்கு நாளைக்கு கிளம்புறாளான்னு. ஊஜியும் நீ என் கூட வரியா அப்படின்னு கேக்குறதுக்கு சாங்லியானும் எனக்கும் வரணும் தான் ஆசை, ஆனா எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதனால அந்த வேலையை முடிச்சுட்டு நான் வரவா அப்படின்னு கேக்குறாங்க. ஊஜியும் சீக்கிரமா வந்துரு சரியா, ஏன்னா அங்க ஒரு கான்டெஸ்ட் இருக்கு, அந்த கான்டெஸ்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி டாப் மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரனா வரப்போறேன் அப்படின்றாங்க. சாங்லியான் சிரிச்சிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறமா ஜெயசி கிட்ட திரும்பி பார்த்து நீ என் கூட வரியா அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்கா சொல்றாங்க அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால அவனால வர முடியாது அப்படின்னு. ஆனா ஹீரோ நோட்ட மூடி வச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்களா. சிங்காவும் நீ போறியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா இந்த முட்டாள் எந்த மாதிரி சண்டை போட்டு தோத்து போறான் அப்படின்றத எனக்கு பார்க்கணும், என்னோட 2 கண்ணால பார்க்கணும், அதுக்காக தானு. ஊஜியும் நான் ஒன்னும் தோத்து போக மாட்டேன், நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோ செம்மையா ஊஜியை இப்ப கூட கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஜயச்சும் ஊசாங் சிட்டிக்கு வந்தாச்சு. ஊசாங் தான் லீடரோட சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். அத பார்த்த உடனே அசிஸ்டன்ட் கோவப்படுறாங்க, உங்களோட லீடர் எங்க, ஒரு இளவரசர் உங்களோட கிளானை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க, அப்ப கிளான் லீடரே வந்து எங்களை வரவேற்க வேண்டாமான்னு. ஊசாங்கும் நான் தான் உங்க கண்ணு முன்னாடியே இருந்துட்டு இருக்கேனே, நான் தான் லீடர் அப்படின்றாங்களா. அசிஸ்டன்ட்டுக்கு கோவம் வந்துருச்சு, நீ ஒரு சின்ன பையன், நீ எப்படிடா லீடரா இருக்கலான்னு. ஜயச்சோங்கும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க நம்ம சாங்க தேடி தானே இங்க வந்தோம், ஆனா ஒரு குட்டி பையன் உட்கார்ந்து அவன் தான் லீடர் அப்படின்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு. ஊசாங்கு கோவம் வந்துருச்சு, கீழே இறங்கி வந்து நான் ஒன்னும் காமெடி பண்ணல, நான் தான் இங்க இருக்கக்கூடிய லீடர், நான் தான் புதுசா லீடரா இருக்கேன், உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா சிட்டில இருக்கவங்க கிட்ட போய் கேட்டு பாரு அப்படின்றாங்க. ஜயச்சும் ஊசாங்க பாத்துட்டு இருக்காங்க, இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்றத இப்போதைக்கு காட்டல. இங்க கட் பண்ணா ஹீரோ தனியா ரூஃப்ல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்ச தெரியுமா, ஆனா நீங்க தனியா உட்கார்ந்து குடிச்சிட்டு இருக்கியா, என்னாச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் ஆமா எல்லா வேலையுமே முடிச்சாச்சு, அதனாலதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பிராக்டிஸ் பண்ணாம சும்மா சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு. ஹீரோயினும் நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம என்னோட மார்ஷல் ஆர்ட் ஸ்கில் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு தெரியுமா, என் கூட வேணா நீ சண்டை போட்டு பாக்குறியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் வேண்டாமா தாயே, நாளைக்கு நான் ஊஜி கூட சேர்ந்து கிளம்ப போறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் தெம்பு இருக்கணும் அப்படின்றாங்களா. ஹீரோயினும் எனக்கும் ஊஜி கூட சேர்ந்து வரணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா அப்பா என்ன இந்த தடவை போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நீ வேற எங்கேயாச்சும் போகும்போது என்ன கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ நீ தான்சி சிட்டிக்கு போயிருக்கே அப்படின்னு கேட்க ஹீரோயினும் இது வரைக்கும் போனது கிடையாது, ஆனா நீ தான்சி சிட்டில இருந்திருக்கல, தான்சி சிட்டி எப்படி இருக்கும் அதை பத்தி எனக்கு சொல்றியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் தான்சி சிட்டி ரொம்ப பெருசா இருக்கும், ஜய சிட்டியை விட 8 மடங்கு பெருசா இருக்கும், அங்க எல்லா விதமான மக்களுமே வாழ்வாங்க, அங்க நேச்சர் ரொம்ப அழகா இருக்கும், கியூ ஒயின் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒயின் உண்டு, அதை குடிக்கிறதுக்காகவே நிறைய இடத்துல இருந்து ஆட்கள் வருவாங்க, அங்க கேம்பிளிங் ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனது தெரியுமா, ஒரு தடவை நான் கேம்பிளிங் பண்ணி ஒரு சிட்டியே வின் பண்ணிருக்கேன், அங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகை யாராலையுமே வர்ணிக்க முடியாது, அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு, நீ தான்சி சிட்டிக்கு போகும்போது என்ன உன் கூட கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேட்க ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இங்க கட் பண்ணா லிகானியும் சிங்காவும் பேசிட்டு இருக்காங்களா. சிங்கா கேக்குறாங்க நீ லேக் கிளானுக்கு போக போறியான்னு. லிகானியும் ஆமா நான் ஊஜிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்கேன்ல, அதனால போகணும், ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உறுத்திக்கிட்டே இருக்கு, பாலிடிங் இங்க இல்ல, நானும் இங்க இருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா உங்களால தனியா இந்த சிட்டியை பாத்துக்க முடியுமான்னு. சிங்காவும் இத்தனை வருஷம் என்ன நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா இருந்தீங்க, நீங்க இங்க இருந்தீங்களே தவிர எல்லாத்தையும் நான் தானே பாத்துட்டு இருந்தேன், அதனால அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், ஊஜின் கூட ஹீரோவுமே வரானா, சோ அவனை நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோன்னு. லிகானியும் அவன் எதுக்காக வரான் அப்படின்னு கேக்குறதுக்கு சிங்கா சொல்றாங்க ஏன்னா அவன் சண்டை போடுறத ஹீரோவுக்கு பாக்கணுமா, அது மட்டும் இல்லாம நான் அவன் கூட நேத்துக்கு ஈவினிங் போய் பேசுறேன், அந்த நேரத்துல அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு ஹீரோவும் சிங்காவும் பேசின விஷயங்களை காமிக்கிறாங்க. சிங்கா சொல்லிருப்பாங்க நீ ஜய சிட்டில இருக்கிறது வரைக்கும் மட்டும்தான் உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்துமே இருக்காது, ஏன்னா நீ இந்த ஊர்ல இருக்க அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு,
வந்துருச்சு. சோ நீ இந்த ஊரை விட்டு வெளியில கிளம்பி போன அப்படின்னா உன்னை கொலை பண்றதுக்கு நிறைய திசையில இருந்து ஆட்கள் வருவாங்க, அதெல்லாத்தையும் நீ சமாளிச்சிருவே அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் இந்த உலகத்திலே டாப் ஸ்வாட் மாஸ்டர்ல ஒருத்தவங்களா இருக்கக்கூடிய லிகானியும் எங்க கூட தான் வர போறாங்க, அவங்க என் கூட இருக்கிறது வரைக்கும் என்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது தானேன்னு. சிங்காவும் உனக்கு எப்படி தெரியும் அவன் கூட வருவான்னு. ஹீரோவும் ஊஜி வராங்களே தன்னோட தம்பியை என்ன லிகானி அப்படியே விட்டுருவாளா, கண்டிப்பா கூட வருவா, அதனாலதான் நான் இவ்வளவு கான்பிடென்டா இருக்கேன்னு. சிங்காவும் நீ கண்டிப்பா ஊஜி சண்டை போடுறத பார்த்தே ஆகணுமா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோ சொல்றாங்க நான் 6வது இளவரசர், என்னதான் அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயமே தெரியாம அந்த டிராகன் பெண்டன்ட லிகானி கிட்ட இருந்து ஊஜி வாங்கி வச்சிருக்கான். சோ அவன் என்ன பாதுகாக்கிறதுக்காக தான் ட்ரை பண்றான், அதனால நான் அவன் கூட எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம நான் அவன் கூட போகல அப்படின்னா கண்டிப்பா அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி செத்து போயிடுவான், அதனால நான் அவன் கூட இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமானது, என்னைக்குமே நான் அவனை தனியா விட மாட்டேன்னு சொல்றாங்க. சிங்காவும் நீ சொல்றதும் கரெக்ட் தான் சொல்றாங்களா. அப்ப ஹீரோவும் ஆமா என்ன எதுக்காக நீங்க டான்சி சிட்டிக்கு போன்னு சொன்னீங்க, இப்போ ஜய சிட்டியை விட்டு போகாதுன்னு சொல்றீங்க, எனக்கு புரியவே இல்லைன்னு கேக்குறதுக்கு சிங்கா சொல்றாங்க ஆக்சுவலி நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், ரெஃபல் ஓமேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க, சோ அரசர் கொடுத்த இந்த ஆஃபரை நீ அக்செப்ட் பண்ணிட்ட அப்படின்னா ரெஃபல் ஓமேல வச்சிருக்க நம்பிக்கை பொய்யாயிடும், அதனால நீ அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணேன், ஆனா பரவாயில்ல நீ மாறவே இல்ல, ரெஃபல் ஓமேல வச்சிருந்த நம்பிக்கை பொய்யா போகல அப்படின்னு ஹாப்பியா இருக்காங்க. இப்ப லிகானி கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு நான் ஹீரோவை அங்க அனுப்புறதுக்கு இனியொரு காரணமும் இருக்கு, ஆனுமே அங்க வருவான், சோ ஆன் ஹீரோவோட மார்ஷல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை பார்த்து ஏதாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ணட்டும், அதுக்காக தான். லிகாரியும் சரி ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே சிங்காவும் சரி நீ இது வரைக்கும் ஜய சிட்டில இருந்து வெளியில போய் நிறைய வருஷம் ஆயிடுச்சுல, அதனால போற வழியில லைக் மவுண்டனையும் ஒரு விசிட் போட்டு போறியா, அங்க உனக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்கால அப்படின்னு கேக்குறதுக்கு லிகானியும் வாய மூடுங்க நான் ஒண்ணும் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிங்கா மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சிங்கா ரொம்ப விளையாட்டுத்தனமா எல்லாரையுமே இந்த விஷயத்துல கிண்டல் பண்றாங்க. எங்க கட் பண்ணா ஊசாங் சிட்டில இருந்து ஜயச்சும் கிளம்பி போயிருப்பாங்களா. அப்ப சாங் அங்க வந்துட்டு அவங்க கிளம்பியாச்சா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊசாங்கும் ஆமா அவங்க கிளம்பிட்டாங்க, ஆனா அவங்க ஆர்டினரி கிடையாதுன்னு சொல்றாங்களா. சாங்கும் ஆனா அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு. ஊசாங் சொல்றாங்க நான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆட்களை மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தானே, இவனையும் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆக்சுவலி இந்த உலகத்திலேயே பெஸ்டான பிரெத்ஃபுல் ஸ்வாட் மாஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க தான் இவனோட மாஸ்டர், இவனுக்கு கண்ணு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா இவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி ரொம்பவே பவர்ஃபுல்லானது, இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், அது மட்டும் இல்லாம இவன் டான்சி சிட்டிக்குள்ளாடி நம்மள என்ஜாய் பண்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னான், இவனுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம கிட்ட கேட்க வந்திருக்கான், ஆனா எனக்கு இந்த அரண்மனையை பிடிக்கிறது அரசருக்கு ஹெல்ப் பண்றது இது மேல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, இவனுங்க எல்லாரும் நம்மள வச்சு கேம் விளையாடலாம் நினைச்சிட்டு இருக்கானுங்க, ஆனா நான் தான் இவங்கள வச்சு கேம் விளையாட போறேன் அப்படின்னு ஊசாங் ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுறான். இங்க கட் பண்ணா ஹீரோவும் ஊஜியும் ஊரை விட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. அப்போ ஊஜி 16 டவர் முன்னாடி நின்னுட்டு நான் உங்க எல்லாரையும் விட்டு போறேன் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க நான் திரும்பவும் வந்துருவேன் அப்படின்னு ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோ கேக்குறாங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, 3 மாசம் தானே நம்ம இங்க இருந்தோம், அதுக்குள்ள இப்படி ஒரு ஃபேர்வெல் தேவையானு. அப்ப ரூபியும் சாங்லியானும் கிளம்புறதுக்காக வராங்க. ஊஜி கேக்குறாங்க நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க. சாங்லியான் சொல்றாங்க ரூபிக்கு மெடிசன் வந்துட்டு எங்களோட சாங் கிளான்ல இருக்கான், அதனால அங்க ரூபியை கூட்டிட்டு போறேன்னு. ஊஜியும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன அப்படின்னு பாசமா பேசுறாங்க. சாங்லியானும் அவளை நான் பத்திரமா கூட்டிட்டு போறது இருக்கட்டும், லிகானி எங்க, நீங்க 2 பேரும் தனியாவ போக போறீங்கன்னு. ஊஜியும் லிகானி என்கிட்ட சொன்னா அவளால ஒரே நாளையில 1000 மைல் கடந்து அவளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ணி பறந்து வர முடியுமா, ஆனா எங்க 2 பேரால முடியாதுல்ல, அதனால நாங்க இன்னையில இருந்தே கிளம்பி ஆகணும், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணத மறந்துடாத, நீ கண்டிப்பா போட்டியை பாக்குறதுக்காக வரணும்னு. சாங்லியானும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஊஜி ரூபியை ஓரக்கண்ணால பாத்துட்டு ஓகே பாய் அப்படின்னு குதிரையில ஏறி கிளம்பி போயிடுறாங்க. இப்போ சாங்லியான் ரூபி கிட்ட கேக்குறாங்க நீ ஊஜியை பத்தி என்ன நினைக்கிறேன்னு. ரூபி சிரிச்சுட்டு அவன் கூட பேசும்போதே ரொம்ப ஃபன்னா இருக்கு, அவன் ரொம்ப நல்ல பையன் சொல்றாங்களா. சாங்லியானும் நடக்கட்டும் அப்போ உனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே சிங்காவும் ஹீரோயினும் மாடியில இருந்து பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப சிங்கா ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, இப்போ அவன் தனியாவே டிராவல் பண்ணட்டும், ஆனா அவன் டான்சி சிட்டிக்கு போறதா இருந்தா கண்டிப்பா நான் ஒன்னு அவன் கூட டிராவல் பண்றதுக்கு அலோ பண்ணுவேன் ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. இப்போ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க நிக்கிறாங்களா. அப்போ ஹீரோ கேக்குறாங்க ஏய் நீ கரெக்டான வழியில தான் என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்கியா இல்லன்னா தப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்கியான்னு. அதுக்கு ஊஜி சொல்றாங்க நம்ம ஒண்ணு லேக் லேண்டுக்கு இப்ப போகல லைக் மவுண்டனுக்கு போயிட்டு இருக்கோம்னு. ஹீரோவும் ஏன்டா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் அங்க ஒரு ஆளை இன்வைட் பண்றதுக்காக தான், என்னோட அக்கா என்னோட மாஸ்டர் ஜூனியர் இவங்க 3 பேருக்கும் இடையில ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்குல்ல, சோ அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க 3 பேருக்கும் பேசுறதுக்கு ஒரு இடத்த நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சோ இவங்க 3 பேரும் ஒரே இடத்துல மீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்ல. அது மட்டும் இல்லாம என் அக்கா மனசுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தான் அதுக்கு காரணம், சோ அவங்க 2 பேரையும் நான் என் அக்காவை மீட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நம்ம லைக் மவுண்டனுக்கு போயிட்டு அவங்க கூட சேலஞ்ச் பண்ணி அவனை வெளியில கூட்டிட்டு வரணும்னு. ஹீரோவுக்கு கோவம் வந்துருச்சு. அவங்க கையில இருக்கக்கூடிய பன்ன ஊஜியோட வாயில வச்சுட்டு உனக்கு என்னடா பிரச்சனை
ஆயிடுச்சுன்னா வட்டு கலண்டுருச்சா அப்படின்னு திட்டுறதுக்கு ஓஜியும் எனக்கு ஒண்ணும் வட்டு கலரல, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுதான் பண்ணுவேன்னு ஹீரோ கேக்குறாங்க. இது வரைக்கும் ஜூனியர் மவுண்டன்ல இருந்து கீழே இறங்கி வந்ததே கிடையாது, நீ கூப்பிட்டோட்டே அவங்க வந்துருவாங்களான்னு. ஓஜியும் அவங்க வரல அப்படின்னா சண்டை போட்டு நான் அவங்கள இழுத்துட்டு வருவேன்னு. ஹீரோவும் என்னவும் பண்ணித்தல அப்படின்னு விட்டுடுறாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஜூனியர் ஃபேன் சாங் கூட பேசிட்டே வராங்களா, என்னடா ட்ரிப் எல்லாம் நல்லா இருந்துச்சா, நீ என்னெல்லாம் பார்த்த அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபேன் சாங் அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க, கூசு சிட்டிக்கு போன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அப்ப ஜூனியர் கேக்குறாங்க, நீ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ ஜய சிட்டிக்கும் போனதானேன்னு. ஃபேன் சாங்குக்கு கையெல்லாம் நடுங்கிடுச்சு. ஐயோ இவரு கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்க ஜூனியர் சொல்றாங்க, எனக்கு ஜய சிட்டியோட லீடரே ஒரு லெட்டர் எழுதி இருந்தாங்க, அவங்களோட டவரை நீ 2 துண்டா உடைச்சிட்டியாமே, அதை சரி பண்றதுக்காக 8000 சில்வர் காயின் என்கிட்ட கேட்டிருந்தாங்க தெரியுமான்னு. அடுத்த செகண்டே பான்சாங் முழங்கால் போட்டுட்டு நான் அதை உடைக்கல, நான் மட்டும் தனியா அதை உடைக்கல, என்னால எப்படி தனியா அந்த டவரை உடைக்க முடியும்னு கேக்குறாங்களா. ஜூனியர் சொல்றாங்க, அது எனக்கும் தெரியும், ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி உன்னால உடைக்க முடிஞ்சிருந்துச்சு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயே, என்னோட வாழை வித்தாத அந்த கடனை நான் அடைச்சிருப்பேன், ஆனா ஒன்னால அது முடியாது அப்படின்ற விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்றாங்க. ஃபேன்ஸாங்கும் ஐயோ கேவலப்படுத்தாதீங்க மாஸ்டர் அப்படின்னு எழுந்திருச்சு ஜூனியர் கிட்ட சொல்றாங்க. ஆக்சுவலி அந்த டவரை உடைச்சது லிகானின்னு. லிகானியோட நேம கேட்ட உடனே ஜூனியருக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. நீ அவளை பாத்தியா அப்படின்னு கேட்க ஃபேன்ஸாங்கும் பார்த்தது மட்டும் இல்ல, நான் அவங்கள சேலஞ்ச் பண்ணேன்னு. ஜூனியரும் எந்த மாதிரி சேலஞ்ச் பண்ண, அவ எந்த டெக்னிக் யூஸ் பண்ண அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபேன்ஸாங்கும் பியூட்டிஃபுல் டேன்னு சொல்றாங்களா. அது கேட்ட உடனே ஜூனியருக்கு லிகானி யூஸ் பண்ண பியூட்டிஃபுல் டே தான் ஞாபகம் வரும். நீ என்ன மாதிரியே நானும் ஒரு தடவை அந்த பியூட்டிஃபுல் டே டெக்னிக்க பாத்திருக்கேன், அது ரொம்ப அழகானது அப்படின்னு லிகானியா யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஜயச்சும் ஊசாங் சிட்டில இருந்து கிளம்பிருப்பாங்கல்ல, அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் லீடரா இருப்பான் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு. அதுக்கு ஜயச்சும் யார் லீடரா இருந்தா என்ன, நம்மளோட விளையாட்டுல அவன் ஒரு பகடக்காயா தானே நம்ம யூஸ் பண்ண போறோம், அதனால அதெல்லாம் கடக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னு. அசிஸ்டன்டும் நம்ம அடுத்தது எங்க போகணும் அப்படின்னு கேக்குறதுக்கு ஜயச்சும் ஜிங்க பாக்குறதுக்காக தான் போகணும்னு சொல்றாங்களா. அசிஸ்டன்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜயச்சும் என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்குறதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, 9வது இளவரசர் ஜயசிங் டார்க் ரிவரை பாக்குறதுக்காக போயிருக்காங்கன்னு. இது கேட்ட உடனே ஜயச்சுங்க்கு செம்ம ஷாக் ஆகும். அவன் எதுக்காகடா டார்க் ரிவரை பார்க்க போனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்களா. அப்படி இங்க கட் பண்ணா ஜிங்க காமிக்கிறாங்க. ஜிங் டார்க் ரிவரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. அங்க டார்க் ரிவர் கொடை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கானா. அவன் கிட்ட போயிட்டு, நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்களோட கொடையில 18 வாள் வச்சிருப்பீங்களாமே, அதை வச்சு நல்லா சண்டை போடுவீங்களாமே, அது உண்மையா அப்படின்னு கேக்குறதுக்கு டார்க் ரிவரும் ஏன் உங்ககிட்ட எடுத்து காட்டணுமா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜிங்கும் இல்ல இல்ல, என்ன உங்களோட லீடர் கிட்ட கூட்டிட்டு போங்க, அவங்க கிட்ட நாங்க ஒரு டீல் பேச வேண்டியது இருக்கு, என்ன ஒரு முக்கியமான ஆள் தான் அனுப்பி வச்சாங்கன்னு. அதனால டார்க் ரிவரும் அவனை டார்க் ரிவரோட கிளான் லீடர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கிளானோட லீடர் யாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூஷி. அங்க போன உடனே ஜிங் எல்லாருக்குமே வணக்கம் வைக்கிறானா. அப்போ ஒரு பொண்ணு கேக்குறாங்க, டார்க் ரிவர் கூட ஒப்பந்தம் வச்சிருக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே ஆபத்தானதா, அது உனக்கு தெரியும் தானேன்னு. அதுக்கு ஜிங்கும் ஆபத்தா இருந்தாலுமே அதனால யூஸ் கிடைக்குது அப்படின்னா ரிஸ்க் எடுத்துதானே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஜாலியா பேசுறான். உடனே சூஷியும் சரி, நீ எதுக்காக இங்க வந்த அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோடனே, நீங்க தான்சி சிட்டிக்குள்ளாடி ஊடுருவி அங்க கலவரத்தை உண்டாக்கணும்னு சொல்றாங்க. அப்போ டார்க் ரிவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி டார்க் ரிவருக்கும் சூஷிக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு லெட்டர் வந்திருக்கும், அத ஜயோ அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்க. ஜயோ அப்படின்றது யாரு, அரசர் இளவரசர்களோட சர்நேம். சோ இதுல யாரு எழுதினது அப்படின்றது கிளியரா தெரியல, யாரோ ஒரு ஆள் எழுதியிருக்காங்க அது மட்டும் தெரியுது. என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, டார்க் ரிவரும் டாங் கிளானும் ஒன்னா சேர்ந்து லேக் கிளான்ல நடக்கக்கூடிய காம்படிஷனுக்கு போய் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொலை பண்ணிடுங்க, இப்படி நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்னா உங்களை பாக்குறதுக்காக ஜய சூஹி அப்படின்னு ஒருத்தன் வருவான், அவன் உங்களுக்கு ஒரு பெரிய ரிவார்டு கொடுப்பான் அப்படின்னு. அதை யோசிச்சு பார்த்துட்டு சூஷி கேக்குறாங்க, உன்னோட நேம் என்னன்னு. உடனே ஜிங் அவனோட நேம நான் 6வது இளவரசர் ஜய சூஹி அப்படின்னு போய் சொல்றான். அதை நம்பி டார்க் ரிவரும் ஓகே நாங்க லேக் கிளான அட்டாக் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு டாங் கிளான் கூட சேர முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஓஜி லைக் மவுண்டனுக்கு போயாச்சு. அங்க காவலாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட என்னோட நேம் ஓஜி, நான் இங்க சேலஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு. அந்த காவலாளிகளும் என்ன எங்களுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோ உடனே ஓஜியோட மண்டையிலே அடிச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ இங்க சேலஞ்ச் பண்றதுக்காக வந்திருக்க, அதனால கொஞ்சம் சத்தம் போட்டு பேசுன்னு. ஓஜியும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவும் அசிங்கப்படுத்தாதடா, நம்ம ஜய சிட்டில ட்ரைனிங் எடுத்திருக்கோம், அதனால ஒழுங்கா தைரியமா பேசுப்போ அப்படின்னு துரத்தி விடுறாங்க. ஓஜியும் இவன் வேற ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிங்ஸு வாள் எடுக்கிறாங்க. அந்த வாளோட சத்தம், அந்த வாள்ல இருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் இருக்குல்ல, இது எல்லாமே ஜூனியருக்கு தெரியும். அதனால அவங்க லிகானி
லிகானி வந்துட்டாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வாள் லிகானி கிட்ட தானே இருந்துச்சு. இப்போ ஊஜி வாள் எடுத்த உடனே இனி ஒரு வாள் போயிட்டு ஊஜி அட்டாக் பண்ணுதா, அப்போ ஃபான்சாங்க அவங்க போயிடுவாங்க. நீங்க என்னடா பண்றேன்னு அதுக்கு ஊஜியும், நான் உங்க கூட சேலஞ்ச் பண்றதுக்காக வந்தா இப்படிதான் எங்களை வரவேற்பீங்களாடா, என்ன கொலை பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபான்சாங்கும் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போங்க அப்படின்னு காட்ஸ் கிட்ட சொல்லிட்டாங்க. சோ காவலாளிகள் அங்க இருந்து போயாச்சு. அந்த நேரத்துல கரெக்டா ஜூனியர் வராங்க. இங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு ஊஜின் பார்த்துட்டு நீங்க தான் ஜூனியரா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜூனியர் எந்த பதிலுமே சொல்லாம டிங்ஸு வாழ பாக்குறாங்க. அத அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜியை வச்சு கையில எடுத்துக்கிறாங்களா. ஊஜிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஜூனியர் டிங்ஸு வாழ பார்த்துட்டு இந்த வாளோட வைப்ரேஷன் எனக்கு தெரியும், அதனால நான் லிகானி தான் இங்க வந்துட்டாளோ அப்படின்னு நினைச்சேன், ஆனா அவ வரல அப்படின்னு ஊஜிய பார்த்து நீ யாரு அப்படின்னு கேக்குறாங்களா. ஊஜியும் உனக்கு என்ன தெரியல, அதனால உனக்கு என்ன தெரியற வரைக்கும் உன் மண்டையிலே அடிச்சு நான் உனக்கு பதில் சொல்ல போறேன் அப்படின்னு அவங்களோட ஷாபோ வாழ எடுக்கிறாங்களா. ஹீரோவும் பைத்தியம் பேசவே இதுக்கு தெரியாதா, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அதுக்குள்ள நம்ம ஊஜி வாள் எடுத்துட்டு அவங்களோட எனர்ஜியை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜூனியர் ஒரே நிமிஷத்துல அது எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறாங்களா. ஊஜிக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. இங்க இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜூனியர் சொல்றாங்க உன்னோட எந்த வித்தையுமே இங்க ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஊஜியும் அப்படியா, என்கிட்ட இனி ஒரு வித்தை கூட இருக்கு அப்படின்னு பியூட்டிஃபுல் டே பெர்ஃபார்ம் பண்றாங்களா. அதை பார்த்த உடனே ஜூனியருக்கு மெய் சிலிர்த்து போயிடும். இப்போ இதை வச்சு நான் உன்னை அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. ஆனா ஒரு துளி பெற்றல் கூட ஜூனியர் மேல படவே இல்லை. ஹீரோ சொல்றாங்க அவனை சுத்தி பாதுகாப்பு வளையம் இருக்குடா, மாங் எல்லாருமே சேர்ந்து அவன் மேல எதுவுமே படக்கூடாது அப்படின்னு இந்த மவுண்டன்ல இருக்கிறது வரைக்கும் அவனை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ உன்னால அவனை டச் கூட பண்ண முடியாதுன்னு. ஓஜியோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஜூனியர் உடனே கீழே இறங்கி வந்து ஊஜி கிட்ட கேக்குறாங்க நீ நிஜமாவே அவளோட ஸ்டூடெண்ட் தானா, அவ உன்னை இங்க என்ன பாக்குறதுக்காக தான் அனுப்பி வச்சாளா அப்படின்னு கேக்குறதுக்கு ஊஜியும் நான் அவளோட ஸ்டூடெண்ட் தான், ஆனா அது கூடவே நான் அவளோட தம்பின்னு. ஜூனியரும் நீ அவளோட தம்பியா அப்படின்னு கேட்க ஊஜி சொல்றாங்க ஆமா, என் கூட நீ வந்து அவளை பாக்குறதுக்காக வா, அவ கூட நீ பேசுன்னு. அதுக்கு ஜூனியர் சிரிச்சுட்டே சொல்றாங்க அவ என்கிட்ட இந்த மவுண்டனுக்கு நான் 3வது தடவை உன்னை பார்க்க வரும்போது உன்னோட மாஸ்டர் கூட சண்டை போட்டு நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னா, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இத்தனை வருஷங்கள் ஆகியும் அவ என்ன பாக்குறதுக்காக வரவே இல்லைன்னு. ஊஜியும் யார் சொன்னா அவ வரவே இல்லைன்னு, அவ வந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஜூனியரும் பாசிபிளே கிடையாது, இந்த மவுண்டன்ல என்ன நடந்தாலுமே எனக்கு தெரியும், சோ அவ வரல அப்படின்றாங்களா. உடனே ஊஜி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாம ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒரு தடவை உங்களோட எல்லா எனர்ஜியையுமே ரீகெயின் பண்றதுக்காக இருந்தீங்கல்ல, அந்த நேரத்துல கூட லே யூஹி அப்படின்ற ஒருத்தவங்க அவங்க கூட வந்து சண்டை போட்டாங்க, அவங்களோட கையை வர நீங்க வெட்டினீங்களே, அந்த நேரத்துல லிகானி உங்களை பாக்குறதுக்காக வந்தா, ஆனா நீங்க ரெஸ்டிங் பீரியட்ல இருக்கீங்க அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க உங்ககிட்ட எதுவுமே பேசாம அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வந்தது இந்த மவுண்டன்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும்னு சொல்றாங்க. ஜூனியரும் அப்புறம் ஏன் என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லல அப்படின்னு ஃபேன்ஸாக திரும்பி பாக்குறாங்களா. ஃபேன்ஸாகும் மாஸ்டர் அந்த நேரத்துல நான் உங்களோட ஸ்டூடெண்ட் கிடையாது அதனாலதான்றாங்க. பேய திரும்பி பார்த்தா பேய் சொல்றாங்க மாஸ்டர் அந்த நேரத்துல நான் பிறக்கவே இல்லை, எனக்கு எப்படி தெரியும்னு. அப்போ அங்க இருக்கக்கூடிய பெரிய மாங் வராங்களா. அவங்க கிட்ட ஜூனியரும் மாஸ்டர் என்ன நடந்துச்சு, நிஜமாவே லிகானி என்ன பாக்குறதுக்காக வந்தாளா அப்படின்னு கேக்குறதுக்கு அந்த மாங் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு உன்னோட மாஸ்டர் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட மாஸ்டர் உனக்காக தான் இந்த லைக் மவுண்டன்ல இருந்து கீழே இறங்கி போகவே இல்ல, அவரு கடைசி அவங்க கிட்ட சொன்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்குல்ல, இந்த மவுண்டன்ல இருந்து நீ கீழே இறங்கி போகவே கூடாது, அதே மாதிரியே ஒரு வருஷத்துக்கு நீ நிறைய தியானம் செய்யணும் அப்படின்னு. நீ எப்படி தியானம் செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் உன்னோட தியானத்தை கலைக்கிற மாதிரி லேயூஹி வந்து உன்கிட்ட சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த தியானம் பாதியிலே கலைஞ்சு போனதுனால உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எனர்ஜி முழுசாவே வீக் ஆயிடுச்சு. சோ நீ மயங்கி விழுந்துட்ட. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நாங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் உன்னோட மாஸ்டரும் இறந்து போயிட்டாங்க. சோ அங்க நடந்த நிறைய பிரச்சனையில எங்களால உன்கிட்ட சொல்ல முடியல. அந்த நேரத்துல தான் லிகானி உன்னை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஆக்சுவலி லிகானி மட்டும் கிடையாது, லே ஹாங் அப்படின்னு ஒருத்தனும் வந்திருந்தான். அவன் உன் கூட சேர்ந்து சண்டை போடணும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது லிகானி தான் வந்து அவனை தடுத்து நிறுத்திட்டு நீ ஒரு நல்ல ஸ்வாட் மாஸ்டரா மாறினதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்து சண்டை போடு, அது வரைக்கும் இங்க வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே லேஹாங்கும் நான் ஒரு பெரிய ஸ்வாட் மாஸ்டரா மாறினதுக்கு அப்புறமா திரும்பி வந்து இங்க சண்டை போடுவேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறமா லிகானி காவலாளிகள் கிட்ட நீ எப்படி இருக்க அப்படின்ற விஷயத்தை கேட்கும் போது காவலாளிகள் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. அதனால சரி நான் இங்க வந்தேன்னு மட்டும் அவனுக்கு சொல்லிடுங்க அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஆனா நாங்க இங்க நிறைய குழப்பமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சுல, சோ உன்கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி உன்கிட்ட சொல்லலன்னு. இதை கேக்குற ஊஜியும் பாத்தியா என் அக்கா உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கா, உனக்கு தான் அது தெரியலன்னு. ஹீரோவும் இப்போ ஒண்ணு எல்லாமே முடிஞ்சு போயில, நாங்க எல்லாருமே லேக் கிளான பாக்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம், அங்க லிகானியும் வராங்க, அதனால உங்களுக்கு அவ கூட பேசணும் அப்படின்னா எங்க கூட சேர்ந்து நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஊஜியும் ஆமா ஆமா எங்க கூட சேர்ந்து நீங்க
நீங்க வாங்க. லிகானிய மட்டும் கிடையாது, அங்க நீங்க லே ஹாங்க கூட பார்க்கலாம். நீங்க 3 பேருமே சேர்ந்து பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் சொல்றாங்களா ஜூனியரும். ஆனா நான் இந்த மவுண்டைன்ல இருந்து கீழே இறங்கி வரவே கூடாது, அது உனக்கு தெரியும் தானேன்னு கேக்குறாங்க ஊஜியும். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை லிகானி என்னோட மாஸ்டர் லே ஹாங்க பாத்துட்டாங்க அப்படின்னா லே ஹாங் லிகானிய விடவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா லிகானிய பத்தி உங்களால யோசிக்க கூட முடியாது அப்படின்றாங்க ஜூனியரும். நான் இந்த மவுண்டைன்ல இருந்து கீழே வந்தேன் அப்படின்னா என்ன நடக்கும் நீ நினைக்கிறேன்னு ஊஜியும். எல்லாத்தையுமே நாங்க கண்ட்ரோல்ல வச்சுப்போம், நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கன்னு. ஆனா ஜூனியர் சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஊஜியும் நீங்க என் கூட வரீங்களா வரலையா அப்படின்னு கேக்குறதுக்கு எதுவுமே சொல்லாம ஒரு போயம் மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து ஜூனியர் கிளம்பி போயிடுறாங்களா. அதனால ஹீரோவும் ஊஜியும் வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பி வந்துடுவாங்க. இப்ப வழி அனுப்புறதுக்காக ஃபேன் சாங்கும் ஃபாயும் போயிருக்காங்க. அப்போ ஊஜி கேக்குறாங்க உன்னோட மாஸ்டர் வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லாம போயிட்டாங்க. அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. அதுக்கு ஃபேன் சாங் சொல்றாங்க இது வரைக்கும் என்னோட மாஸ்டர் மவுண்டைன்ல இருந்து கீழே இறங்குனதே கிடையாது, ஒருவேளை எங்களோட லீடர் எல்லாருமே சேர்ந்து அவனை ட்ரிக் பண்ணிருப்பாங்களோ, அவன் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு. உடனே பேய் சொல்றாங்க சும்மா இருடா, நம்மளோட கிளான் லீடர்ஸ பத்தி நீயே தப்பா பேசலாமா, அவங்க ஒண்ணு பொய்யெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு. ஹீரோவும் சரி சரி நீங்க எதுக்காக இதை பத்தி சண்டை போட்டுக்கிறீங்க, இது லிகானிக்கும் ஜூனியருக்கும் ஹாங்குக்கும் இடையில உள்ள விஷயம், நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம எங்க போக போறோம், எங்க வந்து லிகானிய ஜூனியர் மீட் பண்ணலாம் அப்படின்னு விஷயத்தை எல்லாத்தையுமே ஜூனியர் கிட்ட சொல்லியாச்சு. ஒருவேளை அவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா 1000 மைல ஒரே நாளையில கூட அவங்களால கிராஸ் பண்ணி வந்து பார்க்க முடியும். ஆனா நம்மளால 1000 மைல்ல ஒரே நாளையில போக முடியாது. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பலாம், அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்களா. ஊஜியும் சரி ஓகே நானும் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்றாங்களா. ஹீரோவும் இப்ப என்னடா பிரச்சனை, வேற எங்கேயாச்சும் போகணுமான்னு கேட்க ஊஜியும் இல்லடா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், நான் லிகானி கிட்ட போய் சொல்லிட்டேன், அவளை நான் ஏமாத்திட்டேன்னு. ஹீரோவும் உனக்கு ஏமாத்த வேற தெரியுமா அப்படின்னு கேட்க ஊஜியும் கிண்டல் பண்ணாதடா, நான் என்னோட மாஸ்டரையும் லிகானியையும் பார்க்க வைக்கணும்னு நினைச்சேன், அதனால லிகானி கிட்ட என்னோட ஹாங் மாஸ்டர் உயிர் போற நிலைமையில இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பெரிய நோய் இருக்கு அப்படின்னு போய் சொன்னேன், அதனாலதான் லிகானி ஹாங் மாஸ்டரை பாக்குறதுக்காக ஒத்துக்கிட்டு வரவே செய்யறா. இப்போ லிகானிக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா அவ என்ன கொலை பண்ண மாட்டாள்ல அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் பரவாயில்லையடா உனக்கு இந்த அளவு கண்ணிங்கா யோசிக்கலாம் தெரிஞ்சதா, நீ பொய்யெல்லாம் சொல்லுவியா அப்படின்னு. ஊஜியும் எல்லாம் உன்கிட்ட இருந்து தாண்டா கத்துக்கிட்டே, நீதான் சர மாதிரியா பொய்ய மழை மாதிரி பெய்ய வைப்பே அப்படின்னு கேட்க ஹீரோவும் என்னவோ அது உனக்கும் அக்காக்கும் உள்ள பிரச்சனை, சரி உனக்கு லே கிளானுக்கு போக வேண்டிய வழி தெரியுமான்னு கேட்க ஊஜியும் எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், நான் பிறந்து வளர்ந்த ஊர் எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், வா இந்த பக்கமா தான் போகணும் அப்படின்னு போறாங்க. ஹீரோ சிரிச்சுட்டு சரி இருந்தாலும் ஒரு தடவை நம்ம மேப்ல செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு மேப் எடுத்து பாக்குறாங்களா. அதுல ஊஜி காட்டுற டைரக்ஷன் தப்பு அப்படின்னு காமிக்குது. அதனால ஐயோ ஊஜி இங்க வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இங்க பாரு நீ போற வழி தப்பு அப்படின்னு மேப்ப கையில கொடுத்துட்டு மண்டையிலே ஒரு அடி அடிச்சு ஒழுங்கு மரியாதையா மேப்பை ஃபாலோ பண்ணி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஊஜியும் ஐயோ அப்படின்னு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. இது செம்ம காமெடியா இருக்கு. ஹீரோ எப்பவுமே ஊஜியை அடிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்க கூடியது. எங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஜூனியர் என்ன முடிவெடுப்பாங்க, மலையில இருந்து கீழே இறங்கி வந்து லிகானிய பாப்பாங்களா, லிகானி லேஹாங் ஜூனியர் இவங்க 3 பேருக்குள்ளேயும் என்ன நடக்கும், டார்க் ரிவர் லே கிளானை அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஊஜியும் லே கிளானுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. சோ அங்க என்ன சம்பவம் நடக்க போறது அப்படின்ற எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.